Hello everyone, this is Gautami. Welcome to my YouTube channel, Gautami Tech Skills. In this Java Full Stack Web Development series, we are going to learn interesting concepts. This series completely in Tamil language. Let's begin. So, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன படிக்க போறோம்னா ஜாவா அட்வான்டேஜஸ் படிக்க போறோம். ஸோ என்ன அட்வான்டேஜஸ் எதுக்காக நம்ம இந்த பைத்தன் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் விட்டுட்டு இந்த ஜாவா லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறோம்னா ஜாவா இஸ் வெரி சிம்பிள்னு சொல்லலாம். சிம்பிள் மீன்ஸ் எல்லா ப்ரோக்ராம்ஸும் சிம்பிளாவே இருக்கும் பேஸ்ட் ஆன் தேர் இதுக்கு அப்ளிகேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி. பட் இந்த ஜாவால எதுக்கு சிம்பிள்னு சொல்றோம்னா ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் எழுதணும்னப்போ தேர் இஸ் ஹேவிங் சம் கைண்ட் ஆஃப் லைப்ரரிஸ் ஆர் ஏபிஐஸ் அது யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்கிட்ட ஒரு அரே இருக்குன்னு எடுத்துக்கோங்களேன். அரேல வந்துட்டு வேர் இட் கண்டெய்ன்ஸ் குரூப் ஆஃப் வேல்யூஸ் எடுத்துக்கோங்களேன். இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்கும். ஸோ பட் அதுல வந்துட்டு சிமிலர் டேட்டா டைப் தான் இருக்கும். சிமிலர் டைப் மீன்ஸ் எல்லாமே எதர் இன்டீஜர்ஸ் எல்லாம் இருக்கணும், எதர் ஃப்ளோட் சேம் கைண்ட் ஆஃப் டேட்டா தான் பாஸ் பண்ணணும். இப்போ நான் பாஸ் பண்ணிருக்கிற வேல்யூஸ் வந்துட்டு அன்ஆர்டர்ல இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 21 ஒரு 7 இந்த மாதிரி இருக்குன்னு எடுத்துக்கோங்களேன். நான் இப்ப இது என்ன பண்ணணும், ஐ வாண்ட் டு அரேஞ்ச் தெம் எய்தர் இன் அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர் நான் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அசெண்டிங் ஆர்டர்லன்னா அரேஞ்ச் பண்ணணும், டிசெண்டிங் ஆர்டர்லன்னா அரேஞ்ச் பண்ணணும். யூஸ்வலி நம்ம என்ன பண்றோம், we will write our own logic. அந்த லாஜிக் எல்லாம் யூஸ் பண்ணாம we are having some logics present in our APIs. So அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த அரே மேல there is a one function called sort function. சார்ட் ஃபங்க்ஷன் அப்ளை பண்றதால என்ன ஆகும், நம்மளுக்கு இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆகுது, அரேஸ் மாடியூல்ல அரேஸ் லைப்ரரியில we are having a function called sort function. அந்த எந்த வேல்யூஸ் நீங்க அரேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்க அரேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. சோ தட் நம்மளுக்கு இந்த வேல்யூஸ் எப்படி அரேஞ்ச் ஆகும், it is going to be arranged in the format of ascending order. ஓகேவா? So that is the reason this is small example நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறது. So by this we can say like Java is a simple. Second thing என்னதுன்னா it's an object oriented language. இத பத்தி நம்ம பேசிட்டே இருக்கிறோம். ஓகேவா? So object oriented language where it will support all kind of features. All kind of features means like what நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கிறோம், like classes, objects, abstraction, inheritance எல்லாமே real entities. ஓகேவா? So inheritance, then abstraction, encapsulation, polymorphism and so on. Okay, next, what is the third advantage? Means it is a robust. Robust is nothing but what? Strong. So whenever you are developing an application, it will make your application very much strong. ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் என்னதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்துட்டு நீங்க வேர்ட்ல சம் டாக்குமெண்ட் டெவலப் பண்ணிருக்கீங்கன்னு எடுத்துக்கோங்களேன். உங்களோட இதுல ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல ஒரு டாக்குமெண்ட் டெவலப் பண்ணிருக்கீங்க. நீங்க இந்த டாக்குமெண்ட் யூ நீட் டு பிரிண்ட் இட். நீங்க பிரிண்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க பிரிண்ட் பண்ணும்போது தேர் மைட் பி சம் இஷ்யூஸ் இருக்கலாம். அது பிரிண்ட் ஆகும்போது மேபி கனெக்ஷன் ப்ராப்பரா இல்லாம இருக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம். அப்போ நம்மளுக்கு உடனே அது டெர்மினேட் ஆயிடுமா, இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு நோட்டிபிகேஷன், இப்ப எதனா ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சப்பா நம்மளுக்கு அது ஸ்டாப் ஆயிடுமா, இல்லைன்னா நோட்டிபிகேஷன் கொடுக்குமா நம்மளுக்கு? வாட் இட் வில் டு, இட் வில் டெர்மினேட். No ma'am, notification கொடுக்கிற மாதிரி இருக்கும். மீன்ஸ் what it is doing, it is handling the error. Means இந்த மாதிரி some kind of error இருக்கு அன்னிட்டு நம்மளுக்கு intimations பண்ணிட்டு இருக்கு. That means it is not directly stopping the application. Means whenever it is providing some kind of notifications for us, that means that the document, that the Microsoft Word is developed, means that is strong, robust editing. புரியுதா? So Java is a robust. Understood acha idu robust ana? Yes. அடுத்தது, you understanding everyone? Yes ma'am. Then அடுத்தது வந்துட்டு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் ன்னு சொல்லலாம். என்ன அது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்னா, சோ பிளாட்ஃபார்ம் இஸ் நத்திங் பட் வாட், ஆப்பரேட்டிங் சிஸ்டம். நீங்க வந்துட்டு விண்டோஸ் என்ன யூஸ் பண்ணுங்க, லைனக்ஸ் என்ன யூஸ் பண்ணுங்க, மேக் ஓஎஸ் எது வேணா யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஒரு இடத்துல நீங்க ப்ரோக்ராம் டெவலப் பண்ணிட்டீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் விண்டோஸ்லயே நான் ப்ரோக்ராம் டெவலப் பண்ணிட்டேன்னு எடுத்துக்கோங்களேன். ஐ ஹேவ் ரிட்டன் மை ஜாவா ப்ரோக்ராம் ஆன் விண்டோஸ். ஓகேவா? சோ you can run this program on other operating systems also. You can run your programs on other operating systems also. That's why we can call it as a platform independent.
ஸோ அதுக்கு எதுக்காக நம்ம பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸ் சொல்றோம் அப்படின்னா தெர் இஸ் ஒரு இது இருக்குமா, ஒரு ஸ்லோகன் இருக்கு இதுக்கு. என்ன அதுன்னா ரைட் ஒன்ஸ் ரன் எவ்ரிவேர். என்னது ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர் மீன்ஸ் நீங்க எந்த பிளாட்ஃபார்ம்ல எழுதிக்கோங்க, ஓகேவா? அந்த ப்ரோக்ராம் எந்த பிளாட்ஃபார்ம்ல ரன் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி கோட் எழுதிட்டீங்களா, அந்த கோட் வந்துட்டு நீங்க எங்கன்னா இம்ப்ளிமெண்ட் மீன்ஸ் ரன் பண்ணி அவுட்புட்ஸ் கொண்டு வரலாம், ஓகேவா? So that is the reason we can say it as platform independent. Okay. Second, இன்னொரு advantage. There are so many advantages. Just I am giving a few things, ஓகேவா? So fifth one வந்துட்டு interpreter நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன். Java is an interpreted language, means where it is going to execute the code line by line. So நம்மளோட கோட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகிறதுனால we can find the errors very much easily. ஓகேவா? சோ அப்படியே இது கம்பைலர் கிடையாதுன்னா, நோ இட் இஸ் ஆல்சோ கம்பைலர். நம்ம ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணி தான் அடுத்தது நம்ம ரன் பண்றோம், ஓகேவா? சோ ஜாவா இஸ் நாட் ஓன்லி இன்டர்பிரட்டர், இட் இஸ் போத் கம்பைலர் ஆஸ் வெல் ஆஸ் இன்டர்பிரட்டர். இந்த பாயிண்ட் ரொம்ப மைண்ட்ல வச்சுக்கணும், ஓகேவா? ரெண்டுமே இது. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் அட்வான்டேஜ் என்னதுன்னா இட் இஸ் a portable. ஏன்னா அது போர்ட்டபிள் என்னது, வாட் இஸ் மீன் பை போர்ட்டபிள்? நம்ம ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எழுதிட்டோமா, சோ ஜாவா ப்ரோக்ராம் எழுதிட்டு நம்ம வந்துட்டு சம் வேரியபிள்ஸ் டிக்ளரேஷன் பண்ணிட்டோம். லைக் இப்ப என்னது இன்ட் ஏதோ ஒரு வேரியபிள் இன்ட் ஆஃப் சம்திங் லைக் இன்ட் ஆஃப் ஹைட் சம்திங் ஏதோ நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன், ஓகேவா? சோ பட் அப்புறம் ஃபியூ டேஸ் லேட்டர் நான் வந்துட்டு இதோட டேட்டா டைப் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். நோ நீட், ஓகேவா? சோ பேஸ்ட் ஆன் இட்ஸ் பிளாட்ஃபார்ம் இது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் சேஞ்ச் இட்ஸ் மெமரி இஷ்யூஸ், ஓகேவா? இதுல வந்துட்டு நம்ம போர்ட்டபிள் மீன்ஸ் இஃப் யூ ஆர் கன்வெர்ட்டிங் ஃப்ரம் ஒன் டு அனதர் there will be no changes, exactly it will transform. You no need to go to the code and you no need to change the things and all. Automatically it will get adjusted based on its platforms. But other languages abdi kadiyadu, you need to change the code if you are changing to other platforms. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சேம் இப்ப நம்ம பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸ் சொல்லிருக்கோம் இல்லையா? இப்ப நான் விண்டோஸ்ல வந்துட்டு என்னோட இன்டீஜர் வந்துட்டு இட் வில் டேக் how many bytes it will take, usually it will take 4 bytes, ஓகேவா? கரெக்ட்டா? சோ இப்ப வந்துட்டு நான் ஒரு 32 பிட் விண்டோஸ் எடுத்துட்டு இருக்கேன். நான் 32 பிட் விண்டோஸ்ல நான் வந்துட்டு ஒரு இன்டிஜர் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன், ஓகே? இட் வில் டேக் 4 bytes. இப்ப நான் 64 பிட் விண்டோஸ் எடுத்துக்கனா கூட நான் என்னோட கோட் சேஞ்ச் பண்ண தேவையே இல்ல, because wherever you are working in the windows, ஓகேவா? so it will make use of the integer with 4 bytes only. அதுவே other programming language, for example C++ ஆகட்டுமே, இப்ப நீங்க 32 பிட் விண்டோஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, so the integer will take 2 bytes எடுத்துக்கும். அதே இப்ப நீங்க 64 பிட்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா, it should take 4 bytes. That means you need to change the size of the integers. So that is the drawbacks in other programming languages coming to when compared to Java programming language. Okay mama, is understood acha? Portable pati. Yes ma'am. அடுத்து we are going to tell Java will provide a security. That means நீங்க வந்துட்டு இப்ப எதனா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் என்ன பண்றேன்னா int n is equal to 10 ன்னு கொடுத்துட்டேன். நீங்க ஏதாவது வேல்யூ சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, then you need to make use of this variable only to change the value of that variable. ஆனா அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல வந்துட்டு யூசுவலி நீங்க ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் கிரியேட் a pointers. அந்த பாயிண்டர்ஸ் மூலமா கூட நீங்க வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், so that it will not secure, ஓகேவா? பட் இந்த ஜாவால we are not having a pointers concept, ஓகேவா? so that வேரியபிள்ஸ்க்கு நம்மளுக்கு பாயிண்டர்ஸ் கிரியேட் ஆகாது. that means you are not having any address for those variables, okay? so that your data will be secure. Understood? Yes ma'am. Next thing, one more thing I can say here, there are so many things, just I'll end it with this one more advantage. It is a distributed programming language one. So already நான் சொல்லி ஆச்சு, நான் எப்போ ஒரு கரிக்குலம்ல சொல்லும்போது இட்ஸ் a distributed ன்னு. எதுக்காக டிஸ்ட்ரிபியூட்டட்னா, சோ நீங்க வந்துட்டு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதாவது ஒரு அமேசான் வெப்சைட்டோ ஏதோ ஒரு பிளிப்கார்ட் வெப்சைட்டோ எதுவான ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கே எடுத்துக்கோங்களேன். யூசுவலி இப்ப நம்ம ஒரு நம்ம ஜெப்டோவோ ஜொமேட்டோவோ நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம எதனா ஆர்டர் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு பேமெண்ட் கொடுக்கும்போது நம்ம ப்ராசஸ் ப்ரொசீட் பண்ணும்போது they will ask the payments, right? சோ அப்ப நம்ம என்ன பண்றோம், they will ask
கேஷ் ஆன் டெலிவரியா, அதர்வைஸ் எதனா யூபிஐ கொடுக்குறீங்களா, எதனா பேங்க்குக்கு லிங்க் பண்றீங்களான்னு நம்ம யூபிஐ கொடுக்க உடனே என்ன ஆகுது, இட் இஸ் டைரக்ட்லி மூவிங் டு தட் ஆப், அனதர் ஆப்புக்கு போயிட்டு இருக்கு. எஸ் ஆர் நோ? மீன்ஸ் ஒரு அப்ளிகேஷன்ல இருந்து இன்னொரு அப்ளிகேஷனுக்கு டைரக்ட் கனெக்ஷன்ஸ் இருக்கு. So when you are having connections with the other applications, then these kind of things we can call it like what, distributed and so on. Okay va? So this is all about the advantages of Java. Inga varku clear aayirka? Okay. So usually நம்ம Java programming எழுதுறதுக்காக we need one platform, one place தேவைப்படும். அந்த பிளேஸ் நம்ம என்னன்னு கூப்பிடுறோம்னா IDEs ன்னு கூப்பிடுறோம். என்னன்னு கூப்பிடுறோம்? IDEs. IDEs அண்ணா என்னது? Integrated expansion, integrated development environment. What is mean by IDE? Integrated development environment. So the places where we are going to write the program, that place we will call it as what? IDEs. There are so many IDEs, okay? But in our course, we are going to make use of Eclipse. What we will make use of? Eclipse. Okay, let's start installing first basic software. Later, we are going to install Eclipse also. Okay, va? Compulsory எல்லா systems-ல ஒரு basic software கண்டிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா you can without advanced, means Eclipse அன்றது ஒரு advanced things, means where you can get கொஞ்சம் ரெடிமேட் கோர்ஸ் எல்லாமே நீங்க எழுதாமவே நம்மளுக்கு வந்துடும். ஓகேவா? சம் ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணோம்னா டைரக்டா வந்துடும். பட் ஒரு பேசிக் எடிட்டர்ஸ் யூஸ் பண்றதுனால ஈச் அண்ட் எவ்ரி லைன் நம்பவே எழுதுறதுக்காகும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேசிக் எடிட்டர்ல கூட கத்துக்கிறது தெரிஞ்சுக்கணும். சோ தட் நம்ம ஃபர்ஸ்ட் அது கத்துக்கலாம். லேட்டர் எக்லிப்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாலேஷன்ஸ் பண்ணிக்கிட்டு அதுல ப்ரோக்ராம் டெவலப் பண்றது எப்படி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேசிக் ஐடி நம்ம டெவலப் பண்ண போறோம். சோ வாட் we should do here is டவுன்லோட் பண்ணுங்க. ஜாவா டவுன்லோட் பண்ணி கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. என்டர் கொடுத்த உடனே இட் வில் ஓபன். நம்மளுக்கு சம் சைட்ஸ் ஓபன் ஆகுது. நம்மளுக்கு so many things இருக்கும். You should go with an official website. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஜாவா வந்துட்டு Oracle கார்ப்பரேஷன் தான் அக்வயர் பண்ணிருக்காங்க இல்லையா? So now what I will do, I will make use of this site. So நான் இது கிளிக் பண்றேன். இது கிளிக் பண்ண உடனே it is going to open this site. ரிமெம்பர், எப்பவுமே நம்ம வந்துட்டு அபிஷியல் மீன்ஸ் லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் தான் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கணும். சோ இங்க பாத்தீங்கன்னா JDK 20, this is the latest version. இங்க பாருங்களேன், JDK, ஓகேவா? JDK 23 is the latest release of the Java SC platform. ஓகேவா? JDK அண்ணா என்னது? What is mean by JDK? Yes, Java Development Kit, correct? Yes or no? SC என்ற நேத்து சொல்லிருக்கோம் இல்லையா? What is mean by SC? Standard edition. Standard edition. Senior edition, ma'am. Standard edition. Standard edition. Correct? Correct. So JDK is nothing but Java Development Kit, Java Standard Edition, where we can develop desktop applications. In the core Java வந்துட்டு desktop applications develop பண்றதுக்காக யூஸ் பண்றோம். ஓகேவா? So first we have to know this one. Later இப்ப பாருங்க, JDK is the latest long-term support release of the Java SC platform. Okay, so earlier JDK versions are available below. Earlier அதெல்லாமே இங்க கீழ இருக்கு, 21 அதெல்லாமே இருக்கு. இப்போ நம்ம இந்த JDK 23rd version இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்க போறோம். சோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா சோ இட்ஸ் கோயிங் டு கிவ் இதெல்லாமே கொடுக்கும். சோ நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா விண்டோஸ் தான் நம்ம, நீங்க லைனக்ஸ் யூஸ் பண்றீங்க இது யூஸ் பண்ணிக்கோங்க, மேக்னா இது கிளிக் பண்ணிக்கோங்க. ஐ அம் யூசிங் தி விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால யூ ஹேவ் டு மேக் யூஸ் ஆஃப் திஸ் x64 MSI இன்ஸ்டாலர். இது ஒன் கைண்ட் ஆஃப் பாருங்க. சோ யூ ஹேவ் டு யூஸ் விண்டோஸ் ஆயிடுதுனா x64 இன்ஸ்டாலர்ன்றது நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். சோ என்னோட பிபிடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ ஃபர்ஸ்ட் JDK 23 செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்க விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்றனா அது கிளிக் பண்ணிட்டு நீங்க செலக்ட் பண்ண போற ஆப்ஷன் வந்துட்டு x64 இன்ஸ்டாலர் அன்னிட்டு கிளிக் பண்ணுங்க. இது கிளிக் பண்ண உடனே நமக்கு டவுன்லோட் ஆயிடுங்க. ஓகேவா? once download, it will take little time. இது டவுன்லோட் ஆன உடனே நம்ம இந்த மாதிரி கம்ப்ளீட் ஓபன் ஃபைல் இருக்கும் இல்லையா, அது டபுள் கிளிக் பண்ண உடனே நமக்கு இது கிளிக் பண்ணணும் இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு. நமக்கு இந்த மாதிரி ஃபினிஷ் ஆன உடனே என்ன பண்ணணும்,
இது கிளிக் பண்ணீங்கன்னா it will start installation. Installations பண்ணும்போது make sure you need to follow few steps. கண்டிப்பா. So அது கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த மாதிரி கேட்கும். Welcome to the installation wizard for Java SC development kit ன்னுட்டு. So then what you will do, you will simply எப்பமே ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம்னா just follow the positive buttons. Two types of buttons இருக்கும், like positive button and negative button. Positive buttons ன்னா என்னது, like next, I accept, install, okay, I agree, அந்த மாதிரி. அதே நெகட்டிவ் அண்ணா லைக் கேன்சல், பேக், ஐ டோன்ட் அக்ரி, ஐ won't accept. ஸோ அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் திங்ஸ் நம்ம நெகட்டிவ் சொல்றோம். ஸோ நம்ம சக்சஸ்ஃபுல்லா வேணும்னா பாசிட்டிவ் கைண்ட் ஆஃப் பட்டன்ஸ் கிளிக் பண்ணிட்டே போயிடுங்க பிளைண்டா. ஸோ நான் இப்போ நெக்ஸ்ட் அண்ட் கிளிக் பண்ண உடனே இது வந்துட்டு எந்த லொகேஷன்ல நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கணும்னுட்டு கேட்கும். ஸோ டிஃபால்ட்டா எப்பவுமே சாஃப்ட்வேர் சி டிரைவ்ல தான் போகுது. ஸோ உங்களுக்கு அங்க ஸ்பேஸ் கிடைக்கலையா, தென் யூ கேன் சூஸ் சம் அதர் ப்ரௌசர் ஜஸ்ட் பை ஹிட்டிங் திஸ் சேஞ்ச் பட்டன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு செலக்ட் உங்ககிட்ட இருக்கிற லொகேஷன்ஸ் கொடுக்கும். அந்த லொகேஷன் சூஸ் பண்ணிக்கிட்டு அடுத்தது நெக்ஸ்ட் அண்ட் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அண்ட் கிளிக் பண்ண உடனே இட் வில் கிவ் தி ஸ்டேட்டஸ். இந்த மாதிரி ப்ரோக்ரஸ் இருக்கும். இந்த ப்ரோக்ரஸ் பார்த்த உடனே நம்மளுக்கு இங்க என்ன இருக்கும், சக்சஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்ட் வந்துடும். திஸ் இஸ் a basic software within minutesல, மீன்ஸ் ஜஸ்ட் லைக் 1 or 2 minutesல ஃபினிஷ் பண்ணிடலாம். சோ நெக்ஸ்ட் இதான உடனே க்ளோஸ் அண்ட் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கிட்ட அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு செக் இட். என்ன பண்ணணும், யூ நீட் டு செக் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா இல்லையான்னுட்டு. ஓகே, சோ எப்படி செக் பண்றீங்க, நான் வந்துட்டு சி டிரைவ்ல தான் நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணிருக்கிறது. சோ லோக்கல் டிஸ்க் சி டிரைவ்ல ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், இதுல இந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ல இங்க பாத்தீங்களா ஜாவான்னு இருக்கு. இந்த ஜாவால நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கிறது என்னது, JDK23. இதுல உள்ள பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பின் இருக்கும். இந்த பின்ல நம்மளுக்கு வந்துட்டு என்ன இருக்கும்னா it contains java.exe ஃபைல், அடுத்தது javac.exe ஃபைல் ரெண்டுமே இருக்கும். பாருங்க, java.exe ஃபைல் ரெண்டுமே இருக்கணும். இங்க பாருங்க, ஜாவா இது வந்துட்டு exe ஃபைல், java.exe ஃபைல், அடுத்தது javac ஃபைல். ஓகேவா? சோ இந்த ரெண்டு ஃபைல்ஸ் கண்டிப்பா இருக்கணும். you have to check this one. இருந்துச்சுன்னா then you can start developing your application. ஓகேவா? இங்க வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? Yeah, ma'am. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணிக்கிட்டு லெட்ஸ் டெவலப் a small application. கமாண்ட் ப்ராம்ப்ட் சர்ச்ல போயிட்டு cmd and கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி விண்டோ ஓபன் ஆகும். இந்த விண்டோல நம்ம என்ன பண்ண போறோம்னா சி டிரைவ், நம்ம வந்துட்டு நம்மளோட ஜாவா ஃபைல்ஸ், ஜாவா இன்ஸ்டாலேஷன் பண்ணிருக்கிறது சி டிரைவ்ல. சோ I should come to this C drive. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா change the directory. நம்மளோட டைரக்டரி நம்மளுக்கு வேணுமன்ற இடத்துல வரணும்ன்றப்போ you need to come back வரணும். சோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா cd // கொடுத்து என்டர் கொடுத்த உடனே you will come to the C drive. உங்களோட ஜாவா ப்ரோக்ராம்ஸ் எங்க இன்ஸ்டாலேஷன் ஜாவா எங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டீங்களோ அந்த லொகேஷன் கிட்டே வந்துட்டீங்க. நானு என்னோட எங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணிருக்கிறேனோ அங்கவே ஒரு ஜாவா ப்ரோக்ராம் செய்துக்கிறதுக்காக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறதுக்காக we will make use of the command called md. md என்னதுன்னா make directory, which is nothing but a folder. அந்த ஃபோல்டருக்கு நீங்க என்ன நேம் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, I'm going to give something like Java. Okay, Java implementation என்னோட நேம் கொடுத்துறேன். மீன்ஸ் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன், என்னோட சி எங்க ஜாவா இன்ஸ்டாலேஷன் பண்ணிருக்கிறனோ அந்த லொகேஷன்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறதுக்காக md யூஸ் பண்ணிருக்கேன், which is nothing but make directory. அதோட நேம் என்னதுன்னா ஜாவா இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்திருக்கேன். So once you hit the enter button நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கும். இப்போ என்னோட ஜாவா ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இந்த ஃபோல்டர்ல தான் நான் சேவ் பண்ணணும். சோ அதுக்காக நீங்க என்ன பண்ணணும், இந்த ஃபோல்டர் உள்ள வரணும். நீங்க இந்த ஃபோல்டர் உள்ள போகணும்னா you will make use of a command called cd. Now you are changing directory. எந்த லொகேஷனுக்கு போகணும், cd இந்த இங்குக்கு வரணும். சோ நம்ம வந்துட்டு நேம்ஸ் பார்த்துக்கோங்க, ஜாவா இந்த ஃபோல்டர்ல போகணும்ன்ற மாதிரி நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ணீங்கன்னா now you are in the folder java implementation. C driveல இந்த ஃபோல்டர் உள்ள இருக்கிறீங்க நீங்க. இப்போ I'm going to create one java file. ஓகேவா? ரிமெம்பர், நீங்க எப்பனா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா it should have an extension called .java. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேசிக் எடிட்டர் தான் யூஸ் பண்றோம், that is called notepad. சோ நான் notepad ஓபன் பண்ணனும் with the name notepad. அதோட நேம் ஜாவா ஃபைலோட நேம் என்ன கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, welcome.java.
ஜாவா மஸ்ட் அண்ட் ஷுட் கிவ் an எக்ஸ்டென்ஷன். ஸோ நீங்க இந்த மாதிரி கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா நோட் பேட் ஓப்பன் ஆயிட்டு அந்த நோட் பேட்ல உங்களோட ஃபைல் நேம் இது கொடுத்துரும். இப்போ நீங்க என்டர் கொடுத்து பாருங்க. என்டர் கொடுத்த உடனே இட் ஓப்பன். என்ன ஓப்பன் பண்ணிருக்கு பாருங்க. ஸோ டு யூ வாண்ட் டு கிரியேட் a நியூ ஃபைல்? எஸ். ஸோ இங்க பார்த்த உடனே இங்க பாருங்க என்ன நேம் வந்திருக்கீங்க, welcome.javaன்னு வந்திருக்கு பாத்தீங்களா. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும், ஸ்டார்ட் ரைட்டிங் த கோட். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எழுதணும்னா we should use classes. So class is created using a keyword called class followed by the class name. Okay va? So welcome and கொடுத்துட்டேன். This is a class name. Okay, இதெல்லாமே ஒரு block representation. So curly brackets and close brackets. இப்போ இந்த இதுல உள்ள இந்த classes உள்ளே தான் நம்ம data members எழுதிக்கணும், then methods எழுதிக்கணும், which is nothing but variables and functions எழுதிக்கணும். ஓகேவா? சோ ஆல்ரெடி நான் சொல்லிருக்கேன், every class must and should contain at least one main function. சோ இங்க பாருங்க, public எப்படி அந்த மெயின் ஃபங்க்ஷன் எழுதுறது நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன். public இது எல்லாமே கீவேர்ட்ஸ், static, void, ஓகேவா, main இது எல்லாமே கீவேர்ட்ஸ் தான்மா. பப்ளிக்ன்றது, ஸ்டாட்டிக்ன்றது, void எழுதுறது எல்லாமே கீவேர்ட்ஸ். மெயின்ன்றது ஒரு மெத்தட். ஓகேவா? சோ without this main method we cannot run the files. ஓகேவா? சோ மெயின் மெத்தட் உள்ள we are going to write one predefined class that is called string. என்ன பண்ண போறோம்? string எடுத்துக்கணும். இது வந்துட்டு பேசிக் ஃபார்மேட். இந்த ஸ்ட்ரக்சர் கம்பல்சரி மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். then I am giving an array and you have to pass one argument called args. this compulsory. இது எல்லாமே கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். சோ இந்த மெயின் உள்ள நீங்க என்ன எழுதணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது நீங்க எழுதிக்கலாம். ஓகேவா? சோ இந்த கிளாஸ் உள்ள கம்பல்சரி மஸ்ட் அண்ட் ஷுட் ஹேவ், நீங்க மெம்பர்ஸ் என்ன எழுதிக்கோங்க, ஃபங்க்ஷன்ஸ் என்ன எழுதிக்கோங்க. ஓகேவா? அது எல்லாமே விட்டுட்டு நம்மளுக்கு இந்த பிளாக் இஸ் கம்பல்சரி டு ஆல் த கிளாஸஸ். எதுக்காகனா இந்த கிளாஸ்ல இருக்கிற வேரியபிள்ஸ் அப்புறமா மெத்தட்ஸ் எல்லாமே ஆப்ஜெக்ட், இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது இதுல தான். வித்வுட் திஸ் we cannot do anything. அது மைண்ட்ல வெச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு திரும்பி இந்த 3 ஆர் keywords, this is a method and this is a predefined class and this is an array and this is a argument representation. இப்போ இந்த பிளாக் உள்ள நான் என்ன பிரிண்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்னா வெல்கம் டு ஜாவா ஃபுல் ஸ்டாக் ன்னு பிரிண்ட் பண்ணணும். நம்மளோட ஜாவால பிரிண்ட் பண்றதுக்காக we are going to make use of the line called system.out.println. சோ இது என்னது மேம் நமக்கு தெரியலையே. சிஸ்டம் அன்றது ஒரு ப்ரீடிஃபைன்ட் கிளாஸ்மா. ஓகேவா? ப்ரீடிஃபைன்ட் கிளாஸஸ் இதெல்லாமே அப்படிதான் நம்மளுக்கு பிரிண்டிங் பண்ணோம்னா இந்த கமாண்ட் தான் யூஸ் பண்ணணும்னுட்டு. ஓகேவா? சிஸ்டம் அன்றது ஒரு ப்ரீடிஃபைன்ட் கிளாஸ், அவுட் அன்றது ஒரு மெம்பர். ஓகேவா? அவுட் அன்றது ஒரு மெம்பர், println ன்றது ஒரு மெத்தட். ஓகேவா? சோ இப்போ நீங்க இதெல்லாம் என்ன பிரிண்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட் இங்க எழுதிக்கலாம். சோ நான் என்ன பண்ண போறேன், வெல்கம் டு ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஓகேவா? சோ நம்மளோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்பவுமே கொட்டேஷன்ஸ் உள்ளதா இருக்கணும். ரிமெம்பர் எவ்ரி லைன் ஷுட் எண்ட் வித் செமிகோலன். அது மைண்ட்ல மட்டும் வெச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணணும், சோ அப்புறமா ஜாவால எவ்ரிதிங் இஸ் கேஸ் சென்சிட்டிவ். கம்பல்சரி இந்த சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, கேபிட்டல் லெட்டர்ல தான் ஸ்டார்ட் ஆகணும். இந்த அவுட் அன்றது எல்லாமே லோயர் கேஸ்ல இருக்கணும். இந்த println ன்றது லோயர் கேஸ்ல தான் இருக்கணும். நீங்க கேபிட்டல் P வெச்சுக்கிறேன், நோ. ஜாவால ஈச் அண்ட் எவ்ரிதிங் இஸ் கேஸ் சென்சிட்டிவ். எந்த விதமா டெவலப் பண்ணிருக்காங்களோ யூ ஷுட் மேக் யூஸ் ஆஃப் தட் கேசஸ் ஒன்லி. நம்ம இஷ்டம் வந்தா யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? சோ இது என்னோட ப்ரோக்ராம், ஜாவா ப்ரோக்ராம், சிம்பிள் ப்ரோக்ராம் எழுதிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணணும். ரன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா கம்பைல் பண்ணணும். பிகாஸ் இட் ஷுட் கிரியேட் ஃபர்ஸ்ட் அது பைட் கோட்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டு அடுத்ததான் நம்மளுக்கு ரன் பண்ணும். ஓகே, மெஷின் வந்துட்டு டைரக்டா இது ஆகாது. ஸோ நம்மளோட எழுதிருக்கிற கோடு வந்துட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல எழுதிருக்கிறது அது பைட் கோட்ஸா கன்வெர்ட் பண்ணும். அந்த பைட் கோட்ஸ் என்னதுன்னா இட் இஸ் கோயிங் டு கிரியேட் எ கிளாஸ் ஃபைல்ஸ். என்ன கிரியேட் பண்ணும், கிளாஸ் ஃபைல்ஸ். அந்த கிளாஸ் ஃபைல்ஸ் தான் நம்ம ரன் பண்ண போறோம். சோ இப்போ நம்ம என்ன டீடைலா சொல்றேன், இது ஃபர்ஸ்ட் இது ரன் பண்ணி பாருங்க. இது ரன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் யூ நீட் டு கம்பைல் இட்.
ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் இது சேவ் பண்ண இங்க பாருங்க, இன்னும் நம்ம சேவ் பண்ணல. கண்ட்ரோல் எஸ் கிளிக் பண்ணீங்கன்னா சேவ் ஆகும். இப்போ இது கம்பைல் பண்ணணும்னா யூ நீட் டு ஓபன் த கமாண்ட் ப்ராம்ப்ட். கமாண்ட் ப்ராம்ப்ட் சைட் பை சைடு வச்சுட்டுமா, அப்போ உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இது என்னோட கோடு, இது என்னோட கம்பைல் பண்றதுக்காக இது ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட். கம்பைல் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா ஜாவா சி கம்பைலிங். ஜாவா சி இஸ் ஃபார் கம்பைலிங் த ஜாவா கோட். ஜாவா சி, அப்புறமா உங்களோட ஃபைல் நேம் கொடுக்கணும். ஃபைல் நேம் வித் எக்ஸ்டென்ஷன் வெல்கம் டாட் ஜாவா. கேஸ் சென்சிட்டிவ், நீங்க எப்படின்னு அப்படி கொடுக்க கூடாது. ஹிட் த என்டர் பட்டன். இப்போ நம்ம ஹிட் என்டர் பட்டன் கொடுத்த உடனே நம்மளுக்கு எந்த எதுவுமே எரர்ஸ் வரலன்னா விச் மீன்ஸ் இது ப்ராப்பராவே கம்பைல் ஆயிருக்குன்னுட்டு. நான் என்ன சொல்லிருக்கேன், நம்மளோட கோடிங் ஃபர்ஸ்ட் பைட் கோடா கன்வெர்ட் ஆயிருக்கும். அந்த பைட் கோடா கன்வெர்ட் ஆயிருக்கும் ரெப்ரசன்டேஷன் என்ன ஆகுதுன்னா கிளாஸ் ஃபைல்ஸ். அதை நீங்க பார்க்கணும்னு நினைச்சுக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா டிர்ன்னு கொடுத்தீங்கன்னா டைரக்டரி அதுல உள்ள பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபைல் கிரியேட் பண்ணது என்னது வெல்கம் டாட் ஜாவா. சோ இந்த ஃபைல் வந்துட்டு நம்ம பைட் கோடா கன்வெர்ட் பண்ணிருக்கோம். வெல்கம் டாட் கிளாஸ் பைட் கோட்ஸ் ஓட ஃபைல்ஸ் வந்துட்டு டாட் கிளாஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ்ல இருக்கும். புரியுதாமா? சோ இப்போ இது கிரியேட் ஆச்சு. மீன்ஸ் நீங்க கம்பைல் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க ரன் பண்ணணும். ரன் பண்ணும்போது வாட் யூ ஷுட் டியூ, கிளாஸ் ஃபைல்ஸ் தான் நீங்க ரன் பண்ணணும். கிளாஸ் ஃபைல்ஸ். சோ ரன் பண்ணும்போது ஜாவா அந்த கிளாஸ் ஃபைல் வெல்கம் என்டர் கொடுத்து பாத்தீங்கன்னா அதுல உள்ள என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கீங்க, வெல்கம் டாட் ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா எல்லாருக்குமே இது? எஸ். அடுத்த ப்ரோக்ராம் பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இது என்ன பண்றேன்னா லெட்ஸ் கிரியேட் ஒன் மோர் ஃபைல். இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணனும் என்ன பண்ணலாம், இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்லயே நோட்பேட் addition of two numbers ன்னு கொடுக்கறோம். ஓகேவா? addition of two numbers. சோ இங்க வேணா நோட்பேட்ல வந்துட்டு நான் addition ன்னு கொடுத்துட்டு addition. ரிமெம்பர் நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் ஃபைல் நேம்ஸ் வந்துட்டு must and should give with an extension with extension java and அது கேபிட்டலைஸ்டா இருக்கணுமா ஜாவான்னு கொடுத்து என்டர் கொடுத்துறேன். சோ இங்க பாருங்கன்னா do you want to create a new file ன்னு கேக்கும். yes ன்னு கொடுத்த உடனே it will create a one file with the file name addition.java. so first நம்ம என்ன கொடுக்கணும், must and should create a class. addition is the class name. usually நம்ம வந்துட்டு ஜாவால என்ன நேம்ல சேவ் பண்றோமோ பேசிக்கலி அந்த நேம் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் நம்ம கிளாஸஸ் கிரியேட் பண்றோம். ஓகேவா? சோ இப்போ இதுல உள்ள ஒரு பிளாக் மெயின்டைன் பண்றீங்க. சோ இந்த பிளாக் உள்ள கண்டிப்பா மெயின் ஃபங்க்ஷன் இருக்கணும் இல்லையா? எஸ் ஆர் நோ? எஸ். இப்போ என்ன பண்றீங்க, public, these are the keywords, public static void main மெத்தட். இது உள்ள என்ன இருக்கணும், ஒரு ப்ரீடிஃபைன்ட் கிளாஸ், அடுத்தது அரே, ஒன் ஆர்குமெண்ட் ஆர்க்ஸ். இதுல உள்ள நீங்க வேணும்ன்றது எழுதிக்கணும். இப்ப சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் ன்னு சொல்றீங்க இல்லையா, அப்ப நம்மளுக்கு என்ன இருக்கணும், int a வேரியபிள்ஸ் பண்ணலாமா? அடுத்தது int b, அடுத்தது int add, அடுத்தது add is equal to a plus b. இப்ப பிரிண்டிங் பண்றதுக்காக system dot out dot println. இதுல உள்ள நீங்க add என்ற வேரியபிள் கொடுத்துட்டா போதும். ரிமெம்பர் வச்சுக்கோங்க, வேரியபிள்ஸ் பிரிண்ட் பண்ணும்போது அது கொட்டேஷன்ஸ்ல கொடுக்க கூடாது. நீங்க கொட்டேஷன்ஸ்ல கொடுத்தீங்கன்னா அது வேல்யூவா ட்ரீட் பண்ணும். ஓகேவா? சோ வேரியபிள்ஸ்ன்றது எப்பவுமே நம்ம வந்துட்டு வித்அவுட் கொட்டேஷன்ஸ் தான் கொடுக்கணும். இப்போ இது கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டீங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் யூ நீட் டு கம்பைல் இட். எப்படி, ஜாவா சி, அந்த ஃபைல் நேம் என்ன கொடுத்திருக்கீங்க, addition.java. ரன் பண்ணுங்க. ரன் பண்ண உடனே நம்மளுக்கு some kind of errors வருது. என்ன எரர் வருது, ஏன்னா நம்ம மெத்தட் கிரியேட் பண்ணீங்க, initialized add a plus b. இனிஷியலைஸ் பண்ணு. என்ன பண்ணலாமா நம்மங்க, இனிஷியலைஸ் தி வேரியபிள்ஸ் வேல்யூஸ். values கொடுக்கவே இல்ல. so what you should do, Method a equal to something, some values கொடுத்துக்கோங்க. a is equal to 12,
b is equal to 5. சோ பாத்தீங்களா நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம் அவ்வளவுதான். நம்ம இனிஷியலைஸ் கூட பண்ணணும். நீங்க ஒரே ஸ்டெப்ல கூட எழுதலாம். int a is அந்த மாதிரி கூட எழுதலாம். ஓகேவா? சோ இப்போ நம்ம கண்ட்ரோல் எஸ் ன்னு கொடுத்துட்டு இப்போ அகைன் நீங்க திரும்பி கமாண்ட் எழுதுற தேவையில்லை. நம்மளோட கீபோர்ட்ல ஆரோ கீஸ் யூஸ் பண்ணிக்கவானே போதும். சோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்ப எந்த எரரும் காட்டல. தட் மீன்ஸ் உங்களோட ப்ரோக்ராம் ஈஸியா கம்பைல் ஆயிருக்கு. நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்களேன். என்ன அப்படி செக் பண்ணணும்? டிரன் செக் பண்ணீங்கன்னா நீங்க கிரியேட் பண்ணிருக்கிற அடிஷன் டாட் ஜாவாக்கு பைட் கோட் ஃபைல் வந்திருக்கு. அடிஷன் டாட் கிளாஸ். இப்போ நீங்க அது ரன் பண்ணணும். ஜாவா அடிஷன் ரன் பண்ணீங்கன்னா உங்களோட அவுட்புட் இங்க வந்துடும். என்ன இங்க வந்துருக்கு பாருங்க 17. ஓ எனக்கு இந்த நம்பர் மட்டுமே பார்த்தா அந்த நம்பர் எதுக்காக வந்திருக்கு எனக்கு தெரியல. அப்போ நம்ம இங்க டிஸ்ப்ளே பண்ணும்போது ஒரு ப்ராப்பர் ஃபார்மேட்ல கொண்டு வரலாம். என்ன பண்ணலாம்? யூ ஷுட் ரைட் த சென்டென்ஸ் அடிஷன் ஆஃப் 2 numbers. ஓகே உங்களுக்கு வேணும் அந்த சென்டென்ஸ் எழுதிட்டு திஸ் இஸ் டைரக்ட் டேட்டா. டைரக்ட் டேட்டா இருக்கறதால கொட்டேஷன்ஸ்ல வச்சிருக்கேன். இந்த டேட்டா பிரிண்ட் பண்ணிட்டு இந்த வேரியபிள்ல வர்ற டேட்டா கூட எனக்கு வரணும். நீங்க அட் ஏ டைம் மல்டிபிள் வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நடுவுல நம்ம என்ன வச்சுக்கணும்? பிளஸ் சிம்பல் யூஸ் பண்ணணும். என்ன யூஸ் பண்ணணும்? பிளஸ் சிம்பல். சோ இப்போ நீங்க திரும்பி சேவ் பண்ணுங்க. சோ இங்க திரும்பி நம்ம கம்பைல் பண்ணணுமா பாருங்க. சோ இட்ஸ் ஆல்ரெடி நம்ம சேஞ்ச் பண்ணும்போது யூ ஷுட் கம்பைல் இட் கம்பல்சரி. பிகாஸ் நம்ம முன்னாடியே கம்பைல் பண்ண விடக்கூடாது. யூ ஷுட் கம்பைல். யூ சேஞ்சஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா? சோ திரும்பி அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? ரன் பண்ணணும். சோ இப்ப பாத்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் 2 numbers is 17. புரிஞ்சிச்சா இது? இப்ப நீங்க ஒரு ப்ரோக்ராம் பண்றீங்களா? சோ write a python program to write a program, Java program. Write a program to print multiplication of 3 numbers. ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். இது என்னது? இது நான் இங்க சம்திங் ஏதோ கொடுத்திருக்கேனே. இது என்னது? இது இந்த டபுள் ஃபார்வர்ட் கமாண்ட்ஸ். உங்களோட கோடிங் உங்களோட இன்ஃபர்மேஷன் சிங்கிள் லைன்ல இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு அந்த ரெப்ரசன்டேஷன்ல கொடுக்கணும். அதுவே மல்டிபிள் லைன்ஸ்ல இருந்துச்சுன்னா we will make use of, for example இந்த மாதிரி இருந்துச்சுன்னு எடுத்துக்கோங்களேன். அப்போ you should make use of /* start and end with */. This is a multi-line comment. ஓகேவா? எஸ் ட்ரை பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது just see here. அப்புறமா நீங்க பண்ணுங்க. இப்போ எனக்கு இந்த ஃபைல் delete பண்ணிடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். I want to delete the Java file. அப்ப என்ன பண்றீங்க? Use a keyword called del. அந்த ஃபைல் நேம் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு welcome.java ஃபைலுக்கு delete பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சோ நான் welcome.java ன்னு கொடுத்துறேன். ஏதாவது ஒரு ஃபைல் உங்களோட ஃபோல்டர்ல இருந்து delete பண்ணிடணுமா? யூஸ் a keyword del welcome.java. அது delete பண்ணோம். ரன் பண்ணீங்கன்னா delete ஆயிருக்கும். சோ இப்போ நீங்க உங்களோட டைரக்டரியில போய் செக் பண்ணீங்கன்னா முன்னாடியே பாருங்களேன் welcome.javaன்ற ஃபைல் delete ஆச்சு. ஆனா அந்த கிளாஸ் ஃபைல்ஸ் கம்பைல் பண்ணிக்கிற ஃபைல்ஸ் அப்படியே இருக்கும். ஓகேவா? Understand ஆகுதா? So like this you can delete the files from your directory. இப்போ நம்ம பார்க்க போறது few things இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம். சோ நம்ம என்ன பண்ணக்கூடாது? இப்போ ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது என்ன இருக்கணும் கம்பல்சரின்றது இப்ப பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்களேன், நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிருக்கேன். லெட் அஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே எடுத்துக்கோங்க. வந்து இது என்ன welcome.javaன்ற ஃபைல் தான் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ every program is developed using the classes only, right? So இப்போ நான் என்ன பண்றேன்னா கிளாஸ், சோ ஒரு வெல்கம், சோ இதுல உள்ள நீங்க பப்ளிக் மெயின் சம்திங் எதுவும் எழுதிக்கிறீங்க இல்லையா? சோ இது வேற சிஸ்டம் டாட் ஓகே சிஸ்டம் சம்திங் இதெல்லாமே பப்ளிக் வாய்ட் இதெல்லாமே நான் ஷார்ட் ஆஃப் போட்டுட்டு இருக்கேன். சோ இது ஒரு கிளாஸ். இன்னொரு கிளாஸ் கூட கிரியேட் பண்ண நீங்க எத்தனை கிளாஸ் வேணா கிரியேட் பண்ணிக்கோ, உங்களோட இஷ்டம். ஓகேவா? கிளாஸ் ஏ, அடுத்தது இங்க கூட பப்ளிக் வாய்ட் மெயின் சம்திங் எழுதிட்டு இங்க வந்துட்டு பிரிண்டிங் பர்பஸ்க்காக எஸ்ஓபி என்னதுன்னா சிஸ்டம் அவுட் பிரிண்ட் எல்என். ஓகேவா? சோ இங்க வந்துட்டு ஏஎன் பிரிண்ட் பண்ணிட்டேன். சோ அடுத்தது திரும்பி நான் இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ண ஆஃப் பி. ஓகேவா? இங்க வந்துட்டு நான் எதுவுமே கிரியேட் பண்ணாம சிம்பிளா எதுவுமே கிரியேட் பண்ண அப்படியே வச்சிடுறேன். சோ
என்கிட்ட இந்த வெல்கம் டாட் ஜாவால என்கிட்ட வந்துட்டு ஒரு 3 கிளாஸஸ் இருக்குமா. கிளாஸ் வெல்ன்றது ஒண்ணு, கிளாஸ் ஏன்றது ஒண்ணு, கிளாஸ் பின்றது ஒண்ணு. கரெக்டா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? என்னோட ஃபைல் சேவ் பண்ணிட்டேன். வாட் ஐ ஷுட் டூ நவ்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னோட ஜாவா ஃபைல் ரன் பண்ணணும். கரெக்டா? எப்படி ரன் பண்றீங்க? கம்பைல் பண்ணணும். ஜாவா சி வெல்கம் டாட் ஜாவான்னுட்டு கம்பைல் பண்றீங்க. கம்பைல் பண்ண உடனே நம்மளுக்கு என்ன வருது? வாட் அண்ட் ஆல் வில் கம்? இதுல இருக்கிற கிளாஸஸ் எல்லாத்துக்குமே பைட் கோட்ஸ் மீன்ஸ் கிளாஸ் ஃபைல்ஸ். மீன்ஸ் நம்ம கிட்ட என்ன கிளாஸஸ் இருக்கோ அதுக்கு எல்லாமே டாட் கிளாஸ் ஃபைல்ஸ் வரும். மீன்ஸ் டாட் வெல் ஃபைல், அடுத்தது என்னமா சாரி வெல் டாட் கிளாஸ் ஃபைல், ஓகே, ஏ டாட் கிளாஸ் ஃபைல், பி டாட் கிளாஸ் ஃபைல், எல்லாமே நம்ம கிட்ட என்னென்ன கிளாஸஸ் இருக்கோ அந்த கிளாஸ் நேம்ஸ்ல கிளாஸ் ஃபைல்ஸ் கிரியேட் ஆகும். ஓகேவா? அடுத்தது நம்ம கம்பைல் பண்ணிக்கிற இது வெல்கம் டாட் ஜாவா. இது என்னோட ஃபைல். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? சோ நம்மளுக்கு கிளாஸ் ஃபைல்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரன் பண்ணணும். எப்படி ரன் பண்றீங்க? ஜாவா வெல்கம் அண்ட் ரன் பண்றீங்களா? என்ன ஆகுது? It throws an error because இந்த கிளாஸே உங்ககிட்ட இல்லையே. இருக்கா உங்ககிட்ட கிளாஸ்? அது நான் என்ன சொல்லிருக்கேன்? கிளாஸ் ஃபைல்ஸ் தான் நம்ம ரன் பண்ணணும்னு சொல்லிருக்கேனா? இந்த வெல்கம் நீங்க ஃபைல் நேம் கொடுத்துட்டீங்க, ரன் ஆகுமா? நோ. நீங்க எப்படி ரன் பண்ணணும்? கிளாஸஸ் நேம்ஸ் கொடுத்து தான் ரன் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நான் திரும்பி ஜாவா வெல்லன் கொடுக்க போறேன். அப்ப என்ன வரும் நம்மளுக்கு? வெல்கம் என்ற மெசேஜ் ரிட்டர்ன் பண்ணும். You are running only this class file now. Only this class file you are running. அந்த class file என்ன பிரிண்ட் பண்ண வச்சிட்டு இருக்கீங்க? வெல்கம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஜாவா ஏன் கொடுத்திருக்கேன். சோ ஏன்னா இந்த கிளாஸ் ஃபைல் ரன் பண்ணிட்டு இருக்கேன். What it will return for us now? A. புரியுதா நான் சொல்றது? இருக்கிறீங்களா மேம்? ஒன் மோர் டைம். சி நம்ம ஒரு ஜாவா இப்ப நம்ம வந்துட்டு ஒரு கிளாஸே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். எவ்ரி கிளாஸ்ல கண்டிப்பா மெயின் ஃபங்க்ஷன் இருக்கும்னு கூட சொல்லிருக்கேன். இப்ப என்னோட அப்ளிகேஷன்ல 3 கிளாஸஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். 3 கிளாஸஸ்ல நானு சம் கோடிங் எழுதிருக்கேன். இப்போ நானு ஃபர்ஸ்ட் என்னோட அப்ளிகேஷன் என்னோட ப்ரோக்ராமும் நானும் கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணும்போது நீங்க கம்பைல் பண்ற என்ன ஃபைல் கம்பைல் பண்றீங்களோ அந்த ஃபைல் நேம் கொடுத்துட்டு கம்பைல் பண்றீங்க. கம்பைல் பண்ண உடனே நம்மளோட ப்ரோக்ராம்ல எத்தனை கிளாஸஸ் இருக்கோ அத்தனை கிளாஸஸ்க்கு பைட் கோட்ஸ் கிரியேட் பண்ணி மீன்ஸ் கிளாஸ் வெல், கிளாஸ் ஏ, கிளாஸ் பி எல்லாத்துக்குமே கிளாஸ் ஃபைல்ஸ் கிரியேட் ஆச்சு. அப்புறமா உங்களோட ஃபைல் கூட நீங்க ரன் பண்ணிக்கிற ஃபைல் நேம் கூட வந்திருக்கும் நம்மளுக்கு. இப்போ நானு எல்லாமே கம்பைல் ஆனோம். நம்ம என்ன பண்ணணும்? ரன் பண்ணணும். ரன் பண்ணும்போது நம்ம ஃபைல் நேம் கொடுத்துட்டு ரன் பண்ணிட்டேன் நானு. அப்போ ரன் ஆகுமானா எரர் வரும். பிகாஸ் இந்த இதுக்கு கிளாஸ் நேமே இல்லையே. நம்ம பைட் கோட்ஸ் ஃபைல்ஸ் தான் ரன் பண்றதுக்காக. ஓகேவா? சோ இப்போ நானு ஜாவா வெல் இந்த கிளாஸ் நேம் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஜாவா வெல் அன்னிட்டு. அப்போ இந்த கிளாஸ்ல இருக்கிற டேட்டா மட்டுமே நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ இதுல இருக்கிறது வேணுமா? ஜாவா ஏ மீன்ஸ் இது கூட ஒரு கிளாஸ் தானே. ஜாவா ஏன்னு கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அதுல இருக்கிற அவுட்புட் ஏன் பிரிண்ட் ஆகும். இப்ப நான் ஜாவா பிஎன் கிரியேட் பண்றேன், ஜாவா ரன் பண்றேன். என்ன வரும் அவுட்புட்? எரர் வரும். எதுக்காக? இந்த கிளாஸ்ல மெயின் ஃபங்க்ஷனே கிடையாது. சோ எரர் வரும். எவ்ரி கிளாஸ் ஷுட் மெயின்டைன் a main function. அதுல உள்ள இருக்கிறது மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். பார்க்கலாமா? இப்ப இது இப்ப நம்ம கிளியர் பண்ணோம்னா CLSN கொடுத்தா கிளியர் ஆயிடும். CLSN கொடுத்தோம்னா கிளியர் ஆயிடும். இப்போ நோட் பேட்ல ஒரு சாம்பிள் என்ன பண்ணனா சாம்பிள் டாட் ஜாவா ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். சோ இங்க பாருங்களேன் கேக்கும் SN கொடுத்துறேன். சோ இப்ப நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் எப்பவுமே நம்மளுக்கு ஃபைல் நேம் என்ன கொடுத்திருக்கிறோமோ அந்த மாதிரி கிளாஸை கிரியேட் பண்ணிக்கோங்கன்னு. இப்ப நம்ம அது கிரியேட் பண்ணாம நான் யூஸ் பண்ண போறேன். சோ கிளாஸ் இப்ப நான் என்ன பண்ண போறேன்? வெல் அன்னிட்டு ஒன்னு கிளாஸ் நேம் கொடுத்துட்டு இது உள்ள மெயின் கொடுக்கணும்னா we have to use public static
void main. This and all structure you should maintain ma. ஓகேவா? அடுத்தது நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிருக்கிறது என்னது? predefined. இதுல உள்ள நான் இப்ப என்ன பண்ண போறேன்? system.out.println. இதுல உள்ள நானு one மெசேஜ் போடுறேன், வெல்கம் மெசேஜ் கொடுத்துறேன். இப்ப என்ன எக்ஸ்பிளேஷன் கொடுத்தேன்னா அதனே எழுதிட்டு இருக்கேன். சோ இப்போ இது என்னோட ஒரு கிளாஸ். இன்னொரு கிளாஸ் கூட கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன், கிளாஸ் A. சோ இப்போ நான் சிம்பிளா இது காப்பி பண்ணிக்கிறேன், லிட்டில் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? டைம் சேவ் பண்றதுக்காக. சோ இங்க வந்துட்டு நான் இதுல வந்துட்டு A கொடுத்துறேன். சோ திரும்பி நான் இங்க கூட நம்ம கர்லி பிராக்கெட்ஸ் கொடுத்துக்கணும். சோ இப்போ திரும்பி இது காப்பி பண்ணிக்கிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்க பேஸ்ட் பண்ணிட்டேன். இங்க B என்ற வேரியபிள், B என்ற கிளாஸ் நேம் கொடுத்துட்டு நான் இங்க void main யூஸ் பண்ணாம ஒரு சென்டென்ஸ் மீன்ஸ் பிரிண்ட் பண்ணிட்டேன். B பிரிண்ட் பண்ணிட்டேன். இப்ப டோட்டலா எத்தனை கிளாஸ் இருக்கு நம்மளோட இந்த ஃபைல்ல? 3 கிளாஸ். இப்ப நம்ம இத சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ண அப்புறமா நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்க்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபைல் என்ன பண்ணனும்? கம்பைல் பண்ணனும். ஜாவா சி அந்த ஃபைல் நேம் கொடுத்துட்டு கம்பைல் பண்றீங்க. ரன் பண்ணுங்க. எந்த எரர் வந்திருக்கீங்க? சம்திங் எரர் வந்திருக்கு. என்ன எரர் வந்திருக்கு பாருங்க. எரர் இல்லீகல் ஸ்டார்ட் ஆஃப் டைப். எதுக்காக? நம்ம வந்துட்டு மெயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணல. கரெக்ட்டா? illegal state of type. Yes, ma'am. So identifier expected. Identifier means there should be some place to write it. Okay va? So இங்க அவன் என்ன பண்ணா, இல்ல இது எடுத்துட்டு நான் ஓகேவா, நான் எதுமே எழுதாம விட்டுட்டேன், blank-ஆ விட்டுட்டேன். ஓகேவா? means you didn't write anything in that, inside that. So இப்போ எந்த எரர்ஸ் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ரன் பண்ணுங்க. ஜாவா என்ன கொடுக்கணும்? அது ஜாவா ரன் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன கிளாसेस கிரியேட் ஆயிருக்கு நான் பார்க்கணும். சோ இங்க பாத்தீங்கன்னா என்ன கிளாஸ் இருக்கு நம்ம இந்த ஃபைல்ல? well a b. இங்க பாருங்க, well.class, a.class, b.class. அப்புறமா உங்களோட ரன் பண்ணிருக்கிற கம்பைல் பண்ணிருக்கிற ஃபைல் என்னது? sample.java. இப்போ நான் ரன் பண்ணும்போது என்னோட ஃபைல் நேம் கொடுத்துறேன். எப்படி? ஜாவா sample என்ற கிளாஸ் இருக்காங்க இல்ல. சோ அப்ப நமக்கு என்ன கொடுக்கும்? எரர் கொடுத்துரும். could not find or load main class sample என்ற கிளாஸே கிடையாதுங்க. இப்போ நம்ம என்ன எப்படி நம்ம ரன் பண்ணறோம்னா based on the class name நம்ம ரன் பண்றோம். சோ ஜாவா well கொடுங்க. well கொடுத்தீங்கன்னா அதர் கிளாஸ் உள்ள என்ன ஸ்டேட்மென்ட் இருக்குமோ அது பிரிண்ட் ஆகும். வெல்கம் பண்ணிட்டு அதே மாதிரி இன்னொரு கிளாஸ் என்ன வேணும்னு என்ன பண்ணணும்? ஜாவா கேபிட்டல் A. அது ஒரு கிளாஸ் தானே, அதுல உள்ள என்ன மெசேஜ் இருக்கு? A இருக்கு, பிரிண்ட் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜாவா B கூட இருக்கு, நம்மளுக்கான கிளாஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஜாவா B ஆனா உள்ள எதுவும் வராது, எரர் வந்துரும். because பாருங்க no main function is not there. So that is the reason. So கம்பல்சரி நம்ம கிளாஸ் ஃபைல்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம ரன் பண்றதுக்கு ஆகும். தட் இஸ் கம்பல்சரி. அது ரன் பண்ணும்போது கூட அதுல மெயின் ஃபங்க்ஷன் இருக்கணும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே மைண்ட்ல வெச்சுக்கணும். இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? கிளியர்? கிளியர். அடுத்தது இது பேசிக்ல நீங்க இதுலயே கூட நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கினா கூட ஓகே தான், நோ ப்ராப்ளம். இப்போ இது பத்தி தெரிஞ்சுக்கினீங்களா? அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு அட்வான்ஸ்டு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கிட்டு அதுல ஒர்க் பண்றது எப்படின்றத பார்க்க போறோம். சோ அட்வான்ஸ்டு சாஃப்ட்வேர் டிஃபரெண்ட் இருக்கு. எக்லிப்ஸ் இருக்கு, ஓகே, IntelliJ இருக்கு, J டெவலப்பர் இருக்கு, J பில்டர் இருக்கு, மை எக்லிப்ஸ் இருக்கு, டிஃபரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. பட் நான் என்ன பண்றேன்னா எக்லிப்ஸ் என்ற பிளாட்ஃபார்மை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி மீன்ஸ் அதுல எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க வேணும்னா அதர் பிளாட்ஃபார்ம்ஸ்ல யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? வெரி சிம்பிள் ஸ்டெப்ஸ். டவுன்லோட் and டைப் பண்ணா நமக்கு ஃபர்ஸ்ட் ஆபீஷியல் வெப்சைட் வரும். ஓகேவா? மல்டிபிள் சைட்ஸ் வரும். யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் எனிதிங். ஓகேவா? எக்லிப்ஸ் டவுன்லோட் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நீங்க கிளிக் பண்ண உடனே இட் வில் ஓபன். இது ஓபன் ஆன உடனே நமக்கு இங்க பாத்தீங்கன்னா இங்க வரும் பாருங்க, install your favorite desktop IDE package, download X. இது கிளிக் பண்ணிக்கோங்க.
புரியுதா? சோ கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த மாதிரி காட்டும். டவுன்லோட் அண்ட் கிளிக் பண்ணுங்க. டவுன்லோட் அண்ட் கிளிக் பண்ணவே இட் வில் ஸ்டார்ட் த ப்ராசஸிங். டவுன்லோட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஒன்ஸ் அது ஃபினிஷ் ஆன உடனே அது கிளிக் பண்ணுங்க இன்ஸ்டலேஷனுக்காக. இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது யூ ஷுட் ஃபாலோ ஃபியூ ஸ்டெப்ஸ். நம்மளுக்கு எந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டலேஷன் பண்ண போது நம்மளுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்கிரீன் பிளாங்க் ஆயிட்டு அடுத்த வர்ற ஸ்கிரீன் தான் இதுவே தான். எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் வர்றது இதுவே தான். ஸோ நீங்க ரன் அண்ட் கிளிக் பண்ண உடனே இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த லோகோ வரும். இங்க நீங்க மல்டிபிள் திங்ஸ் இருக்கும். இங்க நம்ம யூஸ் பண்றது எதுக்காக? வெப் டெவலப்மெண்ட்காக. கரெக்டா? IDE for Enterprise Java and Web Development என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, மல்டிபிள் இருக்கும். ஓகே, you just select for second option Enterprise Java and Web Development என்றதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. for web applications full stack தான் நம்ம எடுத்துருக்கோம். so make use of this option. அடுத்தது என்ன பண்ணணும்? you just select the folder எங்க நீங்க பண்ணிக்கணும்ன்றது. ஓகேவா? பண்ணிக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்? இன்ஸ்டால் பண்ணிட்டு கிளிக் பண்ணிடுங்க. டிஃபால்ட்டா நமக்கு C டிரைவ்ல தான் ஸ்டோர் ஆகும். இல்லையா நீங்க சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க வேணுமன்ற இடத்துல நீங்க ஸ்டோர் பண்ணிக்கோங்க. சோ இன்ஸ்டால் அண்ட் கிளிக் பண்ண உடனே some kind of license agreement வரும். அந்த license agreement accept now and click பண்ணிக்கிட்டு அடுத்த ஸ்டெப் வந்துட்டு it will start installation. ஓகேவா? இன்ஸ்டலேஷன் இந்த மாதிரி ப்ராசஸ் ஆயிட்டே இருக்கும். பாருங்க, once installation finish ஆன உடனே நமக்கு என்ன ஆகுது? லான்ச் அண்ட் கிளிக் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா லான்ச் ஆகணும். இன்ஸ்டலேஷன் finish ஆன உடனே லான்ச் ஆகணும். சோ லான்ச் ஆகும்போது இந்த மாதிரி ஓபன் ஆயிட்டு selected directory as a workplace. சோ இந்த டைரக்டரி தான் நம்ம வர்க் பண்ண போறோம்ன்ற மாதிரி. மீன்ஸ் நீங்க எங்க இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கிறீங்களோ அதுலயே நீங்க வர்க் பண்றீங்கன்ற மாதிரி. லான்ச் அண்ட் கிளிக் பண்ண உடனே நம்மளோட இன்ஸ்டலேஷன் பண்ணிருக்கிற பைத்தன் மீன்ஸ் ஜாவா ப்ரோக்ராமிங் எழுதுறதுக்காக பிளேஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சோ யூ கேன் ஸ்டார்ட் ரைட்டிங் த ஜாவா கோட் ஹியர். புரியுதா இது எல்லாருக்குமே? அது எப்படி ஓபன் பண்றது? சோ சிம்பிளா நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க டைப் பண்ணுங்க Eclipse ன்னு டைப் பண்ணுங்க. சோ இங்க கிளிக் பண்ண உடனே நமக்கு இங்க வருதா? இங்க சர்ச்ல டைப் பண்ண உடனே இங்க வருது. ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி ஓபன் ஆகும். சோ இது ஓபன் ஆயிட்டு நமக்கு அந்த பிளாட்ஃபார்ம் ஓபன் ஆகும். நம்ம அங்க இன்ஸ்டலேஷன் பண்ண உடனே ஓபன் ஆகணும்ன்றது அங்கே ஓபன் ஆச்சு. இப்போ நம்ம ஓபன் பண்ணும்போது ஜஸ்ட் ஸ்டார்டிங் Eclipse. இங்க நம்ம என்ன பண்ணோம்னா ஃபைல், நீங்க ஸ்விட்ச் ஒர்க் ஸ்பேஸ், நீங்க உங்களோட ஒர்க் ஸ்பேஸ் கூட ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா ஒர்க் ஸ்பேஸ் அதர்ஸ். நான் இப்ப என்ன நேம் கொடுத்திருக்கேன்? நான் ஆக்சுவலா அங்க பிரவுஸ் பண்ணிட்டேன். என்ன ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்திருக்கிறேமா நானு? வாட் இஸ் த நேம்? இந்த C டிரைவ்ல நான் ஒரு பிளேஸ் கொடுத்திருக்கேன். வாட் இஸ் த நேம் ஐ ஹேவ் given there? ஒரு ஜாவா இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்திருக்கேனா? எஸ் ஆர் நோ? சோ ஜாவா இம்ப்ளிமெண்டேஷன் அந்த ஃபோல்டர் இங்க செலக்ட் பண்ணிக்கிறேன். புரியுதாமா? என்ன பண்ணணும்? புரிஞ்சிருக்கா? எனக்கு வேணும்ன்ற லொகேஷனுக்கு நான் வந்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? You need to create a places to start writing the program. So first நம்ம என்ன பண்றோம்னா இங்க files கிட்ட போயிட்டு you have to click on new. Click on new. Then you have to select the project. Project select பண்ணீங்கன்னா it will ask என்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம இப்போ ஜாவா ப்ராஜெக்ட். So ஜாவா ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட் அண்ட் கிளிக் பண்ண உடனே it will ask you to write your project name. உங்களோட ப்ராஜெக்ட் நேம் எது வேணும்னா கொடுங்க. So my project அன்னிட்டு கொடுத்துறேன். my project அன்னிட்டு நான் நேம் கொடுத்துக்கிறேன். So my project அன்னிட்டு கொடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நீங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பாருங்க. my project கொடுத்த உடனே இங்க கேக்கும் இங்க மாடியூல் நேம் என்ன அதுன்னு கேக்கும். பாத்தீங்களா? சோ இங்க இதெல்லாம் விட்டுடுங்க. இதெல்லாம் அவ்வளவுதான், டிஃபால்ட்டாவே இருக்கும். ஓகேவா? சோ கிரியேட் மாடியூல் பாத்தீங்கன்னா மாடியூல் நேம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? சோ இதெல்லாம் நமக்கு வேணாம். நமக்கு இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகேவா? So you need to uncheck this one. You need to uncheck this. Uncheck பண்ணிட்டு you should click on finish button. Okay mama? Finish button click பண்ணுங்க. ஓகேவா? Then click on open perspective. இப்போ நம்ம என்ன பண்ணணும்?
இப்போ நான் என்ன சொல்லிருக்கேன், ஒரு பைத்தான் ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எழுதணும்னா கண்டிப்பா கிளாஸஸ் இருக்கணும்னு சொல்லிருக்கு இல்லையா? சோ இப்ப நம்ம கிளாஸஸ் மீன்ஸ் நம்ம ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும். நம்ம நோட் பேட்ல வந்துட்டு நானே ஈச் அண்ட் எவ்ரில நானே எழுதிட்டே இருந்தேன். சோ நான் இப்ப அது மாதிரி எழுதக்கூடாது. நான் என்ன பண்ணணும், டைரக்டா ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்துடணும், ஜாவா கோடோட ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்துடணும். சோ அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா, என்னோட ப்ராஜெக்ட் மேல ரைட் கிளிக் கொடுத்துட்டு, ஜாவா மேல ரைட் கிளிக் கொடுத்துட்டு நியூ கிட்ட போயிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், கிளாஸ் கிட்ட வாங்க. ஓகே, நியூ தென் கிளாஸ் கிரியேட் பண்ணதுக்காக கிளாஸ் கிட்ட வந்துட்டேன். கிளாஸ் அண்ட் கொடுத்த உடனே உங்களோட கிளாஸ் நேம் என்ன வேணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, சோ அந்த நேம் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் சேம் திங் நான் என்ன பண்ண போறேன், வெல்கம் பண்ணிட்டு தான் கொடுக்க போறேன். சோ இது கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணணும், எவ்ரி கிளாஸ் மஸ்ட் அண்ட் ஷுட் கண்டெயின் என்ன இருக்கணும், மெயின் ஃபங்க்ஷன். சோ இது பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்ன்றத கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டு வாட் யூ ஷுட் டு தென் finish பட்டன் கிளிக் பண்ணுங்க. இங்க பாருங்க வெல்கம் டாட் ஜாவா வந்துடா. பாத்தீங்களா, நான் எதனா டைப் பண்ணாங்க, எதனா டைப் பண்ணிருக்கேனா, நமக்கு ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு பாருங்க ஆல்ரெடி. முன்னாடி நான் பப்ளிக் யூஸ் பண்ணல, பட் திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலி. பப்ளிக் இஸ் a keyword, class is a keyword. உங்களோட ஃபைல் நேம் என்ன இருக்கு, வெல்கம் தானே. சோ அந்த ஃபைல் நேம் பேஸ் பண்ணிட்டு தான் கிளாஸ் நேம் டெவலப் பண்ணிப்போம். சோ அதுல உள்ள மெயின் ஃபங்க்ஷன் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் வந்திருக்கு. இதுல உள்ள நீங்க எது வேணா எழுதிக்கலாம். ஓகே மேம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்டார்ட் ரைட்டிங் த கோட். இப்போ நான் என்ன பிரிண்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், system dot out dot println. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க, என்ன பிரிண்ட் பண்ண நினைச்சிட்டு இருக்கீங்க, வெல்கம். அவ்வளவுதான். கண்டிப்பா it should end with what, semicolon. இப்போ நீங்க ரன் பண்ணணும், அப்ளிகேஷன் ரன் பண்ணணும். எப்படி ரன் பண்றீங்க, you can use this ரன் பட்டன். ஓகேவா, இந்த ரன் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இங்க ப்ளே, இங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ளே பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? அதர்வைஸ் ஷார்ட் கீஸ் கீபோர்ட்ல இருக்குங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம இங்க ரைட் கிளிக் கொடுத்துட்டு ரன் ஆஸ் ன்னு இருக்கும் பாத்தீங்களா, ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன் கொடுத்தா கூட நம்மளுக்கு அவுட்புட் எங்க வரும், இங்க ஓகேன்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நம்மளோட அவுட்புட்ஸ் எங்க வந்து பாருங்க, வருதா, கன்சோல்ல வந்து பாருங்க அவுட்புட். ஜஸ்ட் ரைட் கிளிக் கொடுத்துட்டு ரன் ஆஸ் என்ன கொடுத்தாங்கன்னா நம்ம அவுட்புட்ஸ் இங்க வரும். இல்லையா, இங்க ரன் ஆப்ஷன் கொடுத்தா கூட நம்மளுக்கு அவுட்புட்ஸ் இங்க தான் வரும். இங்க 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 பாரு ஐகான் இருக்கு பாத்தீங்களா, இந்த இது கொடுத்தா கூட நம்மளுக்கு அவுட்புட்ஸ் இங்க கன்சோல்ல தான் பார்க்க போறோம். சோ நீங்க கொஞ்சம் வேணும்னா இங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவுட்புட்ஸ் பார்க்கறது. புரியுதாமா, என்ன சொல்ல புரிஞ்சுச்சா? இப்போ மேம் இப்ப வந்துட்டு மேம் நான் எவ்ரி டைம் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல் எப்பவுமே நானே எழுதணுமா, இல்ல. there is a short hand methods. என்னதுன்னா நீங்க சிம்பிளா sys out and கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் and கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இது வந்துடும். எவ்ரி டைம் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல் கொடுக்கற தேவை பாருங்களேன். என்ன சொல்றேன், sys out and கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் and கொடுத்துட்டீங்கன்னா it will give the short hand கம்ப்ளீட் பண்ணுவோம். இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் இது வச்சுக்கோங்க. இல்ல மேம் இது தெரியவே இல்ல, அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா கண்ட்ரோல் ஈக்குவல் டு சிம்பல் வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஃபாண்ட் சைஸ். என்ன கொடுக்கணும், கண்ட்ரோல் ஈக்குவல் டு வச்சுக்கிட்டா சைஸஸ் இன்க்ரீஸ் ஆகும். கண்ட்ரோல் மைனஸ் பண்ணீங்கன்னா சைஸஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ப்ராப்பரா பார்க்கணும் என்னோட ஸ்கிரீன் என்னப்போ யூ கேன் இன்க்ரீஸ் த சைஸ் ஆஃப் த லெட்டர்ஸ். ஓகேவா? அடுத்தது நான் வந்துட்டு இது கமெண்ட் பண்ணணும்ன்றப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இந்த 2 லைன்ஸ் கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? நீங்க வந்துட்டு இங்க ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஸ்டார் and வச்சுக்கிற தேவையில்லை. சிம்பிளா நீங்க கமெண்ட் பண்ணணும்ன்றது இந்த 2 லைன்ஸ் தானே, அது செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் and கொடுத்துட்டீங்கன்னா அந்த 2 லைன்ஸ் கமெண்ட் ஆயிடும். ஓகேவா? இது சிங்கிள் லைன் கமெண்ட். இல்ல மேம் நான் மல்டி லைன் கமெண்ட் தான் வைக்கணும், மல்டி லைன்ஸ் இல்லையா, அப்ப நம்ம என்ன பண்ணணும், அப்போ இந்த 2 லைன்ஸ் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் and கொடுத்தீங்கன்னா அப்ப மல்டி லைன் கமெண்ட் மாதிரி மாறும். எல்லாம் பாருங்க அந்த லைன்ஸ் எல்லாமே ஒரே சிங்கிள் லைன்ல வந்துட்டு நமக்கு மல்டி லைன் கமெண்ட் மாதிரி மாத்துச்சு. சிங்கிள் லைன் ஆச்சுன்னா கண்ட்ரோல் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுங்க, அப்ப நமக்கு 2 ஃபார்வர்ட் ஸ்லாஷஸ் வரும்.
அதே மல்டிபிள் லைன் வேணும்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா நமக்கு மல்டி லைன் கமெண்ட் வரும். ஓகேவா? சோ இதெல்லாமே ஜஸ்ட் ஷார்ட் கட்ஸ்மா. ஓகேவாமா? இது புரிஞ்சுச்சு எல்லாருக்குமே? எஸ் மேம். So now இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா few things learn பண்ணணும் இன்னும். சோ நம்ம எடிட்டர்ல வந்துட்டோம். இப்ப நம்ம few things நம்ம learn பண்ணணும். என்னதுன்னா நம்மளுக்கு கமெண்ட்ஸ் என்னவோ புரிஞ்சிருக்கு, கீவேர்ட்ஸ் என்னவோ புரிஞ்சிருக்கு, வேரியபிள்ஸ் என்னவே புரிஞ்சிருக்கு. ஆனா நம்ம வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணும்போது you should follow some rules. எப்படின்னா அப்படி கிரியேட் பண்ணக்கூடாது. You should follow some rules. And the rules என்னது I will just say okay. Rules means not only for variables ma. Identifiers and சொல்லலாம். Identifiers is nothing but providing an identity for something like variables ஆயிருக்கலாம். Okay, like functions ஆயிருக்கலாம். That is nothing but methods ஆயிருக்கலாம். Methods names create பண்ணும்போது like for example நம்ம class இங்க எழுதுறீங்க suppose welcome and போடுறோம் இல்லையா? So this is something like class name. So அப்புறமா நம்ம வந்துட்டு இங்க நம்ம எழுதும்போது some classes means for example so void something ஒரு எதனா ஒரு classes methods எழுத போறேன் நான். So அந்த methods ஓகேவா variables னா நம்ம ஆல்ரெடி இங்க எழுதுறோம் இல்லையா name is equal to something string ஓகேவா string name is equal to something எழுதுறோம் இல்லையா? So this is called a variable ஓகேவா? class names ஆகட்டும் அது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்றோம்னா identifiers னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? identifiers. அந்த ஐடென்டிஃபயர்ஸ் எழுதும்போது நம்ம என்ன ரூல்ஸ் ஃபாலோ ஆகணும்னா ஃபர்ஸ்ட் ரூல் தட் யூ ஷுட் ஃபாலோ ஹியர் இஸ் இட் ஷுட் கண்டெயின் மேக்ஸிமம் கேபிட்டல் லெட்டர் மீன்ஸ் கேபிட்டல் லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கலாம், ஸ்மால் கேஸ் லெட்டர்ஸ் இருக்கலாம், டிஜிட்ஸும் இருக்கலாம், அண்டர்ஸ்கோர் சிம்பிள், லேட்டர் இன்னொரு சிம்பிள், டாலர் சிம்பிள். வேரியபிள்ஸ் நேம்ஸ் கிரியேட் பண்ணும்போது சிம்பிள்ஸ் ரெக்கமெண்டட் வந்துட்டு இந்த ரெண்டு தான். நீங்க நான் வந்துட்டு ஸ்பேஸ் வச்சு நான் அது மாதிரி வச்சு கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒரு ஃபுல் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். லைக் ஸ்ட்ரிங் ஆர் கேரக்டர் ஏதோ சம்திங் கொடுக்கணும். நம்ம என்ன பண்ண போறோம்? சம்திங் லைக் ஃபுல் நேம் இந்த மாதிரி எழுதுறோம். ஓகே, ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஸ்பேஸ் இல்ல இந்த வேஸ்ட் தான். எதர் யூ ஷுட் கிவ் அண்டர்ஸ்கோர் சிம்பிள் ஆர் டாலர் சிம்பிள். ஓகேவா? சோ மஸ்ட் அண்ட் ஷுட் ஃபாலோ திஸ் ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் என்னன்னா it should not start with digit. இது இன்னொரு பாயிண்ட். நம்ம இந்த லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன், ஆனா டிஜிட்ஸ்ல ஸ்டார்ட் ஆகக்கூடாது. லைக் திஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டு ஏஜ் டிஜிட்ல ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அந்த வேரியபிள் நேம் ஆகட்டும், கிளாஸ் நேம் ஆகட்டும், மெத்தட் நேம் ஆகட்டும், மீன்ஸ் ஐடென்டிஃபயர் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. தேர்ட் ரூல் என்னதுன்னா cannot be a keyword. சோ நம்ம வேரியபிள் ஐடென்டிஃபயர்ஸ் கிரியேட் பண்ணும்போது அது கீவேர்ட் ஆயிருக்கு. ஓகேவா? கிளாஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ண போறோம்? எத்தனாவது கிளாஸ் படிச்சுட்டு இருக்கீங்க? நம்ம என்ன பண்ண போறோம்? கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு 9 ன்னு கொடுத்துறோம். சோ இந்த கிளாஸ்ன்றது வேரியபிள் தான், ஆனா இட் இஸ் a keyword. கீவேர்ட்ஸ் பேஸ் பண்ணிக்கிட்டு நீங்க வேரியபிள்ஸ் ஆகட்டும், மெத்தட்ஸ் ஆகட்டும், கிளாஸா கொடுக்க கூடாது, எரர் கொடுத்துரும். சோ இந்த 3 பாயிண்ட்ஸ் மைண்ட்ல வச்சுக்கணும். புரியுதா? சோ தீஸ் ஆர் த 3 rules that you should maintain. இப்போ ஒரு valid identifiers invalid identifiers இப்போ நீங்க சொல்லணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ல போறேன். சோ இந்த மாதிரி எழுதலாமா? ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி எழுதலாமா? Is it correct way to write the variable name? Correct? No. Why? கரெக்ட் தானேமா? நம்ம எந்த எல்லாமே கரெக்டாவே கேபிட்டல் லெட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம், ஸ்மால் கேஸ் லெட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். கம்பல்சரி எல்லாமே இருக்கணும்னு இல்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருக்கிறது எதுவா இருக்கலாம். ஓகேவா? திஸ் இஸ் கரெக்ட் only, valid only. Okay. For suppose இப்போ ஒரு கஸ்டமர் நம்பர்னு சொல்றேன். கஸ்டமர் நம்பர் இது கரெக்ட்டா? Is this representation of identifier correct? No. No, because symbol is not alone other than these two. Correct? Shall I write a key? Shall I write a identifier as while? While edalama? No, because இது வந்து keyword. This is a keyword. மேம் எப்படி மேம் எனக்கு கீவேர்ட்ஸே தெரியாது, எப்படி நான் கீவேர்ட்ஸ் ரெகக்னைஸ் பண்றது வேரி ஐடென்டிஃபைஸ் கிரியேட் பண்ணும்போதுனா you can able to know means some kind of colors representations இருக்கும்.
யூசுவலி நம்ம வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணும்போது ஒரு கைண்ட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் இங்க பாருங்களேன், இப்போ ஐடியல் ஓபன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன், நானு int ஓகே a is equal to 90, int b is equal to 4, ஓகே int இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நான் while ன்னு கொடுத்துட்டு இருக்கேன். so is equal to a plus b. இங்க நீங்க வேரியபிள்ஸ் இதுதானே வேரியபிள்ஸ், a b தானே வேரியபிள்ஸ். எஸ் இது பாருங்க என்ன கலர்ல இருக்கு, some other கலர்ல இருக்கா, ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு இருக்கு பாருங்க, நம்ம தெரிஞ்சுக்க தேவையில்ல, அங்கே ஹைலைட் ஆயிருக்கு பாருங்க. தட் மீன்ஸ் இட் இஸ் a keyword. சம் ரெகக்னைஸ் பண்ணா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நோட் பேட்ல எழுதும்போது நாங்க இந்த மாதிரி ரெகக்னிஷன்ஸ் எனக்கு வராது. இங்க பாருங்க கலர் கீழே பாத்தீங்களா லைன்ஸ் அண்டர்லைன் மாதிரி வருது. இட்ஸ் நாட் தி கரெக்ட் வே. You should not give it like an identifier under because it's a keyword. ஓகேவா? so variables names create பண்ணும்போது அது keyword ஆயிக்க கூடாது. so by seeing the color only you can able to recognize that it is a keyword and it. இங்க பாருங்க அந்த லைன்ல cross symbol கொடுத்துட்டு இருக்கு. because while இங்க பாருங்க இங்க கொடுத்திருக்கு பாருங்க, while invalid variable declarator id, syntax error. ஓகேவா? சோ இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாமே நம்ம மைண்ட்ல வெச்சுக்க ஒரு வேரியபிள் ஒரு ஐடென்டிஃபையர்ஸ் கிரியேட் பண்ணும்போது. புரியுதாமா? அண்டர்ஸ்டுட் திஸ் ஒன்? இங்க ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு எல்லாருக்குமே? எஸ் மேம். அடுத்தது நம்ம பேச போறது என்னதுன்னா டேட்டா டைப்ஸ் பத்தி நம்ம பேசியிருக்கிறோம் ஆல்ரெடி. பட் தேர் ஆர் டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸ். அது என்ன டேட்டா டைப்ஸ் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். டேட்டா டைப்ஸ் என்னது? ஒரு டேட்டாவோட டைப் தெரிஞ்சுக்கிறது தான். அந்த வேரியபிள்ல வாட் டைப் ஆஃப் டேட்டா யூ ஆர் ஸ்டோரிங் அன்றது தான் டேட்டா டைப்ஸ். ஆக்சுவலா 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ்மா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு primitive டேட்டா டைப்னு சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம்? primitive டேட்டா டைப். அடுத்தது வந்துட்டு ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்னு சொல்லலாம். primitive டேட்டா டைப்னா என்னதுன்னா பேசிக் டைப்ஸ்மா, பேசிக் நார்மல் டைப்ஸ். ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்ஸ்னா அட்வான்ஸ்ட் டேட்டா டைப்ஸ்னு சொல்லலாம். லைக் என்னதுன்னு சொல்லலாம்னா அரே, கிளாஸ், இது எல்லாமே. கிளாஸஸ்ல சோ மெனி கைண்ட் ஆஃப் கிளாஸஸ் இருக்கு. லைக் ஸ்ட்ரிங் கிளாஸ், சிஸ்டம் கிளாஸ், மேத் கிளாஸ், த்ரெட் கிளாஸ், லிங்க்ட் லிஸ்ட் கிளாஸ், அந்த மாதிரி. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னதுன்னா primitive டேட்டா டைப்ஸ் அன்னிட்டு. ஓகேவா? primitive பேசிக் டேட்டா டைப்ஸ் லைக் வாட் integer, float, char, boolean. ஓகே அந்த மாதிரி எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்களேன், ஜஸ்ட் யூ ஹேவ் டு ரிமெம்பர் எவ்ரிதிங் டேட்டா டைப்ஸ். சோ நம்ம கிட்ட இருக்கிறது பைட், அடுத்தது ஷார்ட், அடுத்தது கேரக்டர் char, அடுத்தது இன்டிஜர், தென் லாங், float, double and boolean. These are all primitive data types. Every data type have their own sizes. What have their own sizes? In the byte will take a 1 byte of memory, whereas short will take 2 bytes of memory. Char takes a 2 bytes of memory. இதெல்லாம் நீங்க மைண்ட்ல வெச்சுக்கணும். எதுக்காகனா நம்ம எப்பனா டைப் கன்வர்ஷன்ஸ், டைப் காஸ்டிங் என்னதுன்னா கன்வர்ட்டிங் from one data type to another data type பண்ணும்போது you should follow some kind of syntaxes. ஓகேவா? சோ அதுக்காக நம்ம அசைன்மென்ட் நம்பர் வெச்சுக்கணும். சோ இன்டிஜர், int data type ஓட சைஸ் எவ்வளவு? 4 bytes. Long 8 bytes. Float 4 bytes. Double 8 bytes. Boolean 1 bit. Boolean என்னமா? 1 bit. 1 byte என்னதுமா? How many bits 1 byte is equal to? 8 bits, right? 8 bits. Correct? 1 byte is equal to how many bits? Usually 8 bits, right? Bits like zeros, ones, அந்த மாதிரி தான். இங்க பூலியன் எதுக்கு ஒரே ஒரு பிட்னு சொல்லிருக்கேன்னா either it will be true or false. True annappo it will take 1, false annappo 0. Only 1 bit, single bit. ஓகேவா? புரியுதா நான் சொல்றது? அப்புறமா நீங்க வந்துட்டு யூசுவலி அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து நான் int n டிக்ளரேஷன் பண்ணிட்டேன். நான் யூசுவலி அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைக் C, C++ எடுத்துக்கோங்க, நான் டிக்ளேர் பண்ணிருக்கேன் int n ன்னு. யூசுவலி உங்களோட சிஸ்டம்ல மெமரி லொகேஷன்ல இந்த என்னன்றது வந்துட்டு some identification that is called address. ஒரு அட்ரஸ்ல போய் ஏதோ ஒரு அட்ரஸ்ல போய் சேவ் ஆயிருக்கும், ஏதோ சம்திங் அட்ரஸ்ல சேவ் ஆயிருக்கும்.
ஓகேவா? சம் வேல்யூ அன்னோன் வேல்யூல அட்ரஸ்ல போய் ஸ்டோர் ஆகும். அதே ஜாவால வந்துட்டு இப்ப நீங்க வந்துட்டு int of k அன்னு டிக்ளேர் பண்ணிருக்கீங்க. இது வந்துட்டு what it will where it will store means it is going to store with a default value. அந்த default valueல ஸ்டோர் ஆகும். So int ஆயிருக்கிறதுனால it will store with a default value as a 0. So எல்லா data typesக்கு there will be one default values. அதே இப்ப float ஆச்சுன்னா it will take a default value as a 0.0. So எல்லா data types have a default means நீங்க declare பண்ணிட்டு வேல்யூ கொடுக்காம நீங்க விட்டுட்டீங்கன்னா அது என்ன ஆகுதுன்னா it is going to print for us as a default values. Okay, 1 byte and in the bytes what is the default value? 0. Short default value 0. Char empty strings, single quotations, single quote. Okay, integer 0 da, long 0, float 0.0, double 0.0, boolean false, that is false, 0. Okay, so why I am giving here means whenever you are initialized, இப்ப வந்துட்டு நீங்க ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டீங்க, அது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஆக்சஸ் பண்ணும்போது it will throw some kind of errors, but நம்மளோட ஜாவால வந்துட்டு it return a default value for us. I'll show it that also, but you should remember these bytes because whenever you are converting from one data type to another data type, நம்மளுக்கு அது நம்ம கன்வெர்ட் பண்ணற டேட்டா டைப் வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிற டேட்டா டைப் கన్నా பெருசா சின்னதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக யூசுவலி ஸ்மாலர் டேட்டா டைப்ஸ் டு பிக்கர் டேட்டா டைப்ஸ் கன்வர்ஷன்ஸ் பண்ணும்போது ஈஸியா கன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகேவா? நம்மளோட டேட்டா டைப் சைஸ்ல இருந்து கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு எந்த ப்ராப்ளமும் அதே பெருசா இருக்கிற டேட்டா டைப்ல இருந்து ஸ்மாலர் டேட்டா டைப்பை கன்வெர்ட் பண்ணும்போது it will be little problem. அப்ப அந்த ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாதுனப்ப நம்மளுக்கு இந்த சைஸ் தெரிஞ்சிக்க முடியாது. இது லோயர் டேட்டா டைப்பா, இது வந்துட்டு லோயர் சைஸ் எடுத்துட்டு இருக்கா, இது ஹையர் சைஸ் எடுத்துட்டு இருக்கா தெரிஞ்சுக்கணும்ன்றதுனா இந்த சைஸ்ன்றது தெரிஞ்சிருக்கணும். புரியுதாமா? இப்போ இந்த டிஃபால்ட் சொல்லிருக்கு இல்லையா, சோ எப்படி நம்மளுக்கு தெரியும்? இப்ப நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். Something that you need to remember. இந்த டிஃபால்ட் வேல்யூஸ் வந்துட்டு எதுக்கு மட்டுமே அப்ளிகபிள்னா கிளாஸஸ் உள்ள இருக்கிற வேரியபிள்ஸ்க்கு மட்டுமே அப்ளிகபிள்மா. என்னது? கிளாஸஸ் உள்ள இருக்கிற வேரியபிள்ஸ்க்கு மட்டுமே அப்ளிகபிள். அதுவே கிளாஸ் உள்ள இருக்கிற மெத்தட்ஸ் உள்ள இருக்கிற வேரியபிள்ஸ்க்கு அப்ளிகபிள் கிடையாது. நம்ம என்ன சொல்லிருக்க, ஒரு ப்ரோக்ராம் எழுதும் போது நம்ம என்ன பண்றோம்? கிளாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சம் xxx, ஓகேவா? இந்த கிளாஸ் உள்ள வேரியபிள்ஸ் இருக்கலாம், கரெக்டா? மெத்தட்ஸும் இருக்கலாம். எஸ் ஆர் நோ? மெத்தட்ஸும் இருக்கலாம். இதுல உள்ள இந்த கிளாஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம்னா இந்த மெயின் ஃபங்க்ஷன் உள்ளதான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். புரியுதா? வேரியபிள்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் int of n ன்னு கொடுத்திருக்கேன். இந்த மெத்தட் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போறேன்? void y, ஓகே. சோ இதுல உள்ள நான் என்ன பண்ண போறேன்? int m ன்னு கொடுத்துறேன். ஓகே, பிரிண்ட் பண்றதுக்காக system.out.println, சோ m ன்னு பிரிண்ட் பண்ணிடுறேன். சோ இந்த கிளாஸ் உள்ள டேட்டா மெம்பர்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிருக்கேன். இப்போ நான் இந்த ஆப்ஜெக்ட் கால் பண்ணணும், கிரியேட் பண்ணணும். சோ இந்த மெயின் ஃபங்க்ஷன் தான் கிரியேட் பண்ண போறீங்க. ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்றது நான் சொல்லியிருக்கேன். எப்படி? கிளாஸ் நேம் followed by object name is equal to new keyword and instance of a class name. இது சொல்லிருக்கோமா லாஸ்ட் செஷன்ல? this is the syntax for creating an object. கரெக்ட்டா? இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? கிளாஸ் நேம் என்னது? XXX. நீங்க என்ன கொடுக்கறீங்க? ஆப்ஜெக்ட் நேம், that is your wish. I am going to give like a y is equal to new keyword and the instance of a class. இந்த மாதிரி கொடுக்குறீங்களா? இப்போ இந்த ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணிக்கிட்டு தான் இந்த வேரியபிள் ஆக்சஸ் பண்ணிக்க போறீங்க, அப்புறமா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போறீங்க. கரெக்ட்டா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? y.n அன்னிட்டு கொடுக்குறேன். இப்போ நீங்க இது பிரிண்ட் பண்ணறதுனால system.out.print உள்ள y.n அன்னிட்டு கொடுக்க போறேன். அப்ப நமக்கு அவுட்புட் என்ன வருது?
It will return output as 0. எதுக்காக? Because it is a what variable? It is a data member. Only data members variables மட்டுமே applicable. இங்க கூட வேரியபிள் இருக்குது இல்லையா, இது வேரியபிள் தான், ஆனா இது வந்துட்டு லோக்கல் வேரியபிள். ஃபங்க்ஷன்ஸ் உள்ள இருக்கிற வேரியபிள்ஸுக்கு நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகாது. இப்ப நான் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ண போறேன். எப்படி? இங்க ஆல்ரெடி பிரிண்ட் இருக்கிறதுனால நான் ஃபங்க்ஷன் கால் பண்றேன். இந்த மாதிரி கால் பண்ணப்போ நம்மளுக்கு இந்த வேல்யூக்கு வேல்யூஸ் இன்ஸ்டலேஷன் ஆகாது. பிகாஸ் இது லோக்கல் வேரியபிளுக்கு டிஃபால்ட் வேல்யூஸ் அப்ளிகபிள் கிடையாது. ஓன்லி கிளாஸஸ் உள்ள இருக்கிற வேரியபிள்ஸ் மட்டும்தான் டிஃபால்ட் வேல்யூஸ் அப்ளிகபிள். இந்த மெத்தட்ஸ் உள்ள இருக்கிற வேரியபிள்ஸ்க்கு டிஃபால்ட் வேல்யூஸ் அப்ளிகபிள் கிடையாது. அப்ப நம்மளுக்கு என்ன வரும்னா எரர் த்ரோ பண்ணிடும். பார்க்கலாமா இது டைரக்டா? இப்ப எடிட்டர்ல வாங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ப்ரோக்ராம் உள்ளே நான் என்ன பண்றேன்னா இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம சேம் அதே பிளாட்ஃபார்ம்ல நான் இப்ப என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இது கிளாஸ் தான். இந்த கிளாஸ் உள்ள நான் இதுல உள்ளதான் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். சோ இந்த கிளாஸ் உள்ள நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், டேட்டா மெம்பர்ஸ் கிரியேட் பண்ண போறேன். டேட்டா மெம்பர்ஸ் இஸ் நத்திங் பட் வேரியபிள்ஸ் தான். டேட்டா மெம்பர்ஸ் என்னதுமா? வேரியபிள்ஸ். சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இங்க பாருங்களேன், int n கிரியேட் பண்ணிட்டு இதுக்கு அப்புறமா இது வந்துட்டு டேட்டா மெம்பர். இப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன், மெத்தட்ஸ் கிரியேட் பண்ண போறேன். மெத்தட்ஸ் நத்திங் பட் வாட்? ஃபங்க்ஷன்ஸ். புரியுதா? இங்க நாங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வந்து ஹைலைட் பண்ணோம். சோ நோ ப்ராப்ளம், அது கமெண்ட்ல இருக்கறதால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. சோ மெத்தட்ஸ் இப்போ நான் என்ன பண்றேன், void. சோ நீங்க வந்துட்டு அது உள்ளேயே பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு void என்ற கீவேர்ட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ void display என்ற ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துறேன் நான். சோ இதுல உள்ள நான் என்ன கிரியேட் பண்ண போறேன், ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போறேன். தட் இஸ் int m பண்ணிட்டு கொடுத்துட்டேன். இது என்னதுன்னா ஆக்சுவலி இட் இஸ் a local variable. நீங்க லோக்கல் வேரியபிள்ஸ்க்கு கம்பல்சரி வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணணும். ஓகேவா? சோ இப்போ நான் int m கொடுத்துட்டேன். இப்போ இதற்கு கீழே நான் அது பிரிண்ட் பண்றதுக்காக என்ன பண்ண போறோம், சிஸ்டம் டாட் நான் ஷார்ட் ஹேண்ட் மெத்தட் என்ன சொல்லிருக்கேன், sys out கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்துட்டீங்களா, கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு இது வந்துடும். சோ இது உள்ள நான் என்ன பிரிண்ட் பண்ண போறேன்னா m பிரிண்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். புரியுதாமா? m பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சோ இங்க ஹைலைட் ஆயிடுது. தட் மீன்ஸ் we cannot able to print that one because நீங்க வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணலையே அதுக்காக. இப்போ நான் வந்துட்டு இந்த கிளாஸ் உள்ள டேட்டா மெம்பர் கிரியேட் பண்ணிருக்கேன், அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த டேட்டா மெம்பர் ஆக்சஸ் பண்ணணும்னா, இந்த ஃபங்க்ஷன் ஆக்சஸ் பண்ணணும்னா கம்பல்சரி நம்மளுக்கு என்ன இருக்கணும், இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அது எங்க கிரியேட் பண்றீங்க, இந்த மெயின்ல தான் கிரியேட் பண்றீங்க. அது சின்டாக்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? சோ என்னோட ஃபைல் நேம் என்ன கொடுத்து, என்ன கிளாஸ் நேம் என்ன கொடுத்திருக்கிறோம், வெல்கம். நீங்க ஆப்ஜெக்ட் நேம் எதுவரை கொடுத்துக்கோங்க, w is equal to new keyword instance of a class. must and should end with semicolon. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னா, இந்த வேரியபிள் இந்த டேட்டா மெம்பர் ஆக்சஸ் பண்ணணும்னா இந்த ஆப்ஜெக்ட் தான் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். அது பிரிண்ட் பண்ணணும். சிஸ்டம் டாட் நீங்க என்ன பண்ணலாம், sys out கண்ட்ரோல் ஸ்பேஸ் ஷார்ட் ஹேண்ட் மெத்தட் வந்துச்சு பாருங்க, நம்மளுக்கு ஃபுல்லா வந்துச்சு. இங்க நான் என்ன பிரிண்ட் பண்ணோம், அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் நீங்க அந்த டேட்டா மெம்பர் ஆக்சஸ் பண்றதுக்கு ஆகும். வந்திருக்கா? சோ இப்போ நான் இது ரன் பண்ணிடுறேன். நான் இன்னும் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணல, இப்போ கால் பண்ணல. சோ இப்போ இது ரன் பண்ணுங்க. ரன் பண்ணணும்னா இங்க ரன் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஓகே கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா ப்ரொசீட் இருக்கு, எரர் எக்ஸிஸ்ட் இன் தி ப்ராஜெக்ட், ப்ரொசீட் பண்ணுங்க. சோ நம்மளுக்கு இங்க என்ன வந்திருக்கா அவுட்புட், நான் என்னக்கு வேல்யூ எதனா கொடுத்திருக்கேனா, கொடுக்கல. அப்ப நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, டிஃபால்ட் வேல்யூ தட் இஸ் 0. இப்போ நம்ம ரன் பண்ணும்போது எனக்கு எரர் காட்டிருக்கு, பட் நான் இது காட்டணும்னு தான் நான் பண்ணல. இங்க பாருங்க நம்மளுக்கு ஹைலைட் பண்ணிட்டு இருக்கு. எதுக்காக, இந்த லோக்கல் நம்பர்ஸ்க்கு வேல்யூஸ் டிஃபால்ட் வேல்யூஸ் கொடுக்காது, கம்பல்சரி நீங்க இனிஷியலைஸ் பண்ணணும். இப்ப நீங்க பாருங்களேன், அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணணும்னா கூட இந்த ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணிக்கிட்டு தான் நீங்க கால் பண்றதுக்காகும். பிகாஸ் இந்த ஆப்ஜெக்ட் கூட இந்த கிளாஸ்க்கு ரிலேட்டட் தான். சோ இப்ப கால் பண்ணுங்க. சோ w டாட் டிஸ்ப்ளே ஃபங்க்ஷன். ஓகேவா? சோ இப்ப திரும்பி நீங்க ரன் பண்ணுங்க. சோ ரன் பண்ணீங்களா, ஓகே. சோ இங்க ரன் ஓகே கொடுங்க. இங்க நம்மளுக்கு எரர் காட்டிடும். என்னன்னு பாருங்களேன். சோ the local variable m may not have been initialized. எதுக்காக அது மட்டும் கொடுக்கல, it will not give. கண்டிப்பா நீங்க இனிஷியலைஸ் பண்ணி தான் ஆகணும். லைக் திஸ் m is equal to 100 ஏதோ ஒன்னு கொடுத்துக்கணும்.
இப்ப ரன் பண்ணி பாருங்க, you will get the value. You will get the m value. பாருங்க m value வந்திருக்கீங்க. புரியுதா? So default values அன்றது only class உள்ள இருக்கிற வேரியபிள்ஸ்க்கு மட்டும்தான், ஃபங்க்ஷன் உள்ள இருக்கிற வேரியபிள்ஸ்க்கு கிடையாது. ஓகேவா? கண்டிப்பா நீங்க இனிஷியலைஸ் பண்ணி தான் ஆகணும். இது புரிஞ்சுச்சா எல்லாருக்குமே? ஓகே. நெக்ஸ்ட் இது மைண்ட்ல கண்டிப்பா வச்சுக்கணும். மைண்ட்ல கண்டிப்பா வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்துட்டு பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்க்கு வந்துட்டு டிஃபால்ட் வேல்யூஸ் இதுவே தான். தென் இப்போ நம்ம ரெஃபரன்ஸ் டேட்டா டைப் பண்ணா என்னது? ரெஃபரன்ஸ் டேட்டா டைப் பண்ணா என்னன்னு சொல்லிருக்கேன்? கிளாसेस, அரேஸ் சொல்றேனா? சோ அரேஸ்ல நம்மளுக்கு அரேஸ் நம்ம கிரியேட் பண்றோம். அது எல்லாமே கிளாसेस வந்துட்டு நம்ம ஓனா கிரியேட் பண்ணிக்கலாம். யூசர் டிஃபைன்ட் இருக்கலாம், ப்ரீ டிஃபைன்ட் கூட இருக்கலாம். ப்ரீ டிஃபைன்ட் என்னன்னு சொல்லிருக்கேன்? ஸ்ட்ரிங், அப்புறமா சிஸ்டம், மேத், த்ரெட், சோ இது எல்லாமே சொல்லிருக்கிறோம்ல. சோ இதுக்கு எல்லாமே டிஃபால்ட் வேல்யூஸ் வந்துட்டு நல். டிஃபால்ட் வேல்யூஸ் என்னதுமா? நல். ஃபார் எக்ஸாம்பிள் அப்ப வந்து நான் ஸ்ட்ரிங் எஸ்என் கொடுத்துட்டேன். ஓகேவா? நான் இப்ப இது எஸ் வேரியபிள் எஸ் வேரியபிள் பண்ணுது, எனக்கு அவுட்புட் என்ன வருது? எனக்கு நல் ரெண்டு பிரிண்ட் ஆகும். பார்க்கலாமா? சோ ஸ்ட்ரிங்ன்றது ஒரு டைப் ஆஃப் கிளாஸ், ப்ரீ டிஃபைன்ட் கிளாஸ். சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இங்கவே டிக்ளேர் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரிங். சோ இட்ஸ் a capital letter. ஓகே, பாருங்களேன். இப்போ நான் என்ன கொடுத்திருக்கேன்? நீங்க ஸ்ட்ரிங் நேம் பண்ணிட்டு கொடுத்துட்டேன் நான். இப்போ இந்த வேரியபிள் பிரிண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நீங்க இங்க பப்ளிக் வாய்ட் மெயின் இருக்கு இல்லையா, இங்க நீங்க பிரிண்ட் பண்ணுங்க சிஸ்டம் டாட், நீங்க சிஸ் அவுட் பண்ணிட்டு கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்துட்டீங்கன்னா இட் வில் கிவ் இட். இப்போ நான் அந்த ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணிக்கிட்டு அந்த வேரியபிள் நேம் கொடுத்துறேன். இப்போ நீங்க ரன் பண்ணுங்களேன். ரன் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு வேல்யூ என்ன கொடுக்கணும்? யூசுவலி அது நல் வேல்யூ கொடுக்கணும். ஓகே, பாத்தீங்களா என்ன வேல்யூ கொடுத்திருக்கு? என்ன வேல்யூ கொடுத்திருக்கு? நல் வேல்யூ. புரியுதாமா? ஸ்ட்ரிங் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரீ டிஃபைன்ட் கிளாஸ். புரியுதா எல்லாருக்குமே என்ன சொன்ன நானிட்டு? இது வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் ரெஃபரன்ஸ் டேட்டா டைப். ஓகேவா? ஸ்ட்ரிங் சொல்லலாம். இங்கெல்லாம் பாருங்க, நீங்க வேல்யூஸ் கூட இனிஷியலைஸ் பண்ணீங்கன்னா வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்றீங்களோ அந்த வேல்யூஸ் நம்மளுக்கு கொடுக்கும். அப்புறமா நான் இப்ப ரவியன் கொடுத்துட்டேன். இப்ப நீங்க எதை பிரிண்ட் பண்ணீங்க கொடுத்தீங்கன்னா உங்களோட வேல்யூஸ் வரும். என்ன வேல்யூ கொடுத்தீங்களோ அந்த வேல்யூ வரும். நீங்க கொடுக்கலன்னா டிஃபால்ட்டா இட் வில் டேக் a value as a null value. It will take it as what value? Null value. அது கண்டிப்பா கிளாஸ் உள்ள இருந்தா மட்டும்தான். ஃபங்க்ஷன் உள்ள இருந்தா நம்மளுக்கு அவுட்புட்ஸ் எரர் தான். ஓகேவா? So I will stop till here today. Next classல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டைப் காஸ்டிங் பார்க்க போறோம். Hope you thoroughly understood these concepts. If you are having any doubts, comment below. Who are not subscribed to my channel, kindly subscribe to my channel and hit the bell icon for more notifications. Like and share. Thank you for watching. Have a nice day. Bye-bye.